Good morning, my dear future CAs, CFOs, CEOs, entrepreneurs, everyone. Good morning. நேத்து போய் ட்ரை பண்ணீங்களா பெர்முடேஷன்? சீரியஸா? ஏதாவது வந்து சான்சஸ் எதுவும் வரலையா? நிறைய வந்திருக்கணுமே, எல்லாமே வந்திருக்கணுமே. ஓகே, எஸ், லிசன் ஹியர். ஓகே, வந்துச்சா இல்லையாப்பா? ஃபைன், அது வந்துதான் இருக்கணும். ஓகே, அதை பண்ணல அப்படின்னா அன்னைக்கு அதை அன்னைக்கே போய் பிராக்டிஸ் பண்ண அன்னைக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? ஓகே, shall we start now? Okay, I don't know, டைம் எத்தனை ஆகுது? 8. ஓகே, என்னையே கிளாஸ்க்கு லேட்டா வர வச்சுட்டீங்க எல்லாரும். என்னடே 8 மணிக்கு வந்தானே உட்காந்துட்டே இருக்க வேண்டியதா இருக்குதுன்றது 15 நிமிஷம் நினைக்கி இப்ப பார்த்தா 8:30 மணிக்கு யாரும் வருதில்ல. வாங்க, நான் உங்களை பெருமையா சொல்றேன். ஃபியூச்சர் ஆடிட்டர்ஸ், ஃபியூச்சர் சிஇஓஸ், ஃபியூச்சர் சிஎஃப்ஓஸ், ஆண்டர்பிரினர்ஸ் யார்கிட்ட பங்க்சுவாலிட்டியே இல்லையா நிறைய பேர்கிட்ட? அவங்களாம் பங்க்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். தெரியுமா தெரியாதா? ஓகே, எஸ், ஓகே, லிசன் ஹியர். படிக்க ஆரம்பிச்சிட்டீங்களாமா? இன்னும் எவ்வளவு நாள் டைம் இருக்கு? 45 டேஸ் வச்சுக்கலாமா? அப்ராக்சிமேட்டா 45 days approximately. ஓகே, எனக்கு ஒன்னு சொல்லுங்க, கிளாஸ் 8 மணிக்கா 8:30? இல்ல நான் சீக்கிரம் வரேன்னு எனக்கு டவுட் வருது. ஏன்னா எல்லாரும் மொத்தமா 8:30 தான் கரெக்டா வந்து சேர்றீங்க. எனக்கு டவுட்டா இருக்குது நான் சீக்கிரம் வரணும் அப்படின்ட்டு. ஓகே கைஸ், லிசன் ஹியர். So how many days? 45 days. Okay, 45 days plan போட்டாச்சா இல்லையா? போட்டாச்சா? எதுவும் பிளான் பண்ணல, எதுவும் பண்ணக்கூடாது சார். அப்படியே வரதை அப்படியே பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். கரெக்ட் தானே? ஓகே, சரி, ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுங்க. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்ற விஷயம். ஏன்னா நேத்து தான் எனக்கு தெரிஞ்சது நீங்களாம் ஜனவரியில தான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ண போறீங்க அப்படின்ட்டு. அதனால நான் சொல்றேன், கேட்டுக்குங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா இதுல தான் இருக்கிறேன். இந்த ஃபீல்டு தான். எவ்வளோ சிஎஸ் ஆக்கியாச்சு, நிறைய பேர் சிஎஸ் ஆக்கியாச்சு. நிறைய இங்க இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் நிறைய பேர் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறாங்க சிஎல்ஏ. ஸோ அந்த வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். என்னது அப்படின்னா, சிஏ ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா? முடிச்சா 1 ஷாட்ல முடிச்சிடணும், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல முடிச்சிடணும். ஓகேவா? அப்படி இன்கேஸ் உளுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இன்கேஸ் அன்சக்சஸ்ஃபுல் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, 95% செகண்ட் அட்டெம்ப்ட்ல முடிக்க முடியாது. ஓகேவா? தேர்ட் அட்டெம்ப்ட் போயிடும். அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இது மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸ் இப்படிதான் நடக்கும். ரொம்ப ரேரா தான் செகண்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணுவாங்க. ஓகே, நீங்க வேணா உங்க சீனியர் அக்கா அண்ணா கிட்ட எல்லாம் கேட்டு பாருங்க. யாராவது இருந்தாங்கன்னா கேட்டு பாருங்க. சப்போஸ் ஃபவுண்டேஷன் அட்டெம்ப்ட் வச்சவங்களா இருந்தா கேட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணது ரொம்ப கம்மியா சொல்லுவாங்க. சாரி, செகண்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணது கம்மியா சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணது கொஞ்சம் அதிகமா சொல்லுவாங்க.
அதை விட அதிகமாட்டு தேர்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணவங்க தான் சொல்லுவாங்க. நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், இந்த அட்டம் விட்டு அடுத்த அட்டம் தூக்கிட்டு வந்துடலாம் நினைப்போமா? ரிமெம்பர் ஒன் திங், யூ மிஸ்ட் ஒன் அட்டம்ப்ட். கரெக்டா இல்லையா? கரெக்ட் தானப்பா? யூ ஆல்ரெடி மிஸ்ட் ஒன் அட்டம்ப்ட். ஆமா, செப்டம்பர். எதுக்காண்டி அதை மிஸ் பண்ணீங்க? செப்டம்பர்ல நீங்க எலிஜிபிள் தானப்பா. why you missed that? Actually 2 attempts you missed. மே attempt, செப்டம்பர் attempt, 2 attempt மிஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. வெயிட் பண்ணுங்க. லிசன் ஹியர். எதுக்காண்டி அதை மிஸ் பண்ணீங்க? 2 attempt மிஸ் பண்ணீங்கல்ல, எதுக்கு மிஸ் பண்ணீங்க சொல்லுங்க, ரீசன் சொல்லுங்க. படிக்கிறதுக்கு டைம் வேணும். ஓகே, நம்ம நினைச்சிட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். பட் இந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட வரதுக்கு முன்னாடி 2 அட்டெம்ப்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்திருக்கிறீங்க. ஏன்னா படிக்கிறதுக்கு இதுவே பத்தாது. இஸ் தட் கிளியர்? டு யூ ஆல் அக்ரி? இதே பத்தாது. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், இதை விட்டுட்டு அடுத்ததுக்கு வர. ஏன்னா போனட்டுலாம் செப்டம்பர்ல ஒரு கேவலமான பாஸ் பர்சன்டேஜ், மொக்க பாஸ் பர்சன்டேஜ். ஓகேவா? வர தமிழ்நாட்டில் பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? சென்னையை பொறுத்த வரைக்கும் பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க. அதை விட கம்மி, சிங்கிள் டிஜிட்ல தான் இருக்கு. 7-8% மேல கிடையாது. பட் ஓவராலா 14%, 7-8% மேல இங்க கிடையாது. புரியுதா உங்களுக்கு? சோ நம்ம ஏற்கனவே ஒரு அட்டெம்ப்ட விட்டுட்டோம், 2 அட்டெம்ப்ட் விட்டுட்டோம். ஜனவரி நம்மளை பொறுத்த வரைக்கும் தேர்ட் அட்டெம்ப்ட். சோ இந்த அட்டெம்ப்ட்ல என்ன பண்ணோம், முடிச்சு ஆகணும். இல்லாட்டி நம்ம நினைப்போம், சரி பரவாயில்ல ஜனவரி விட்டா மேல் எழுதிக்கலாம், ஒரு அட்டெம்ப்ட் தான் வச்சு கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மனசுல வச்சுங்க 3 அட்டெம்ப்ட் மிஸ் பண்ண மாதிரி ஆகும். நான் சொல்ற லாஜிக் புரியுதா உங்களுக்கு? Do you all understand the logic? Say loudly, man. Do you all understand the logic? நீங்க எழுதி மிஸ் பண்றது பேர் தான் அட்டெம்ப்ட் மிஸ் ஆகுறதுன்னு கிடையாது. நீங்க எழுதாம விட்டதுக்கும் அதான் அட்டெம்ப்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா நமக்கு எலிஜிபிலிட்டி இருந்தது, we had eligibility, but we have not attempted that particular attempt அப்படின்னு எனக்கு என்ன அர்த்தம்? அது நம்மளுடைய அட்டெம்ப்ட் தான் நம்ம எடுத்துக்கணும். இன்ஸ்டிடியூட் எடுத்துக்காது, கவலைப்படாதீங்க. இன்ஸ்டிடியூட் never agree with if you are writing, then only it is called an attempt. இல்லாட்டி அது பேர் அட்டெம்ப்ட் கிடையாது. அதனால அதை பத்தி கவலைப்படாதீங்க. இண்டஸ்ட்ரியும் அதை அட்டெம்ப்டா எடுத்துக்காது, டோன்ட் வரி. ஆனா நமக்கு தெரியணும்ல நம்ம எவ்வளவு இது சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னது, ஐயோ 2 இதை மிஸ் பண்ணிட்ட எக்ஸாம், இது 3வது எக்ஸாம், இது எப்படியாவது நம்ம என்ன பண்ணிடணும், கிளியர் பண்ணிட்டு வெளியில வந்துடணும். ஏன்னா இதை மிஸ் பண்ணீங்க அப்படின்னு நினைக்க நமக்கு என்ன ஆயிடும், அடுத்தடுத்து டிலே ஆயிட்டு இருக்கும். Do you all understand my dear? நான் சொல்ற லாஜிக் புரியுதா இல்லையாமா? எனக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி தெரியல. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் கன்ஃபியூஸ்டாவே இருக்கீங்க. நான் எங்க மிஸ் பண்ணேன், நான் கரெக்டா தானே எழுதிட்டு இருக்கேன், எனக்கு அட்டெம்ப்ட் ஜனவரி தானே, நல்லா பர்ஃபெக்டா தானே போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? அதுக்கு நான் சொல்றேன் என்ன அர்த்தம்னா, நீங்க 12th முடிச்ச உடனே மே மாசத்துல என்ன பண்ணலாம், எக்ஸாம் எழுதலாம். அந்த ஃபெசிலிட்டி வந்துருச்சு. மே மாசத்துல நீங்க என்ன பண்ணலாம், எக்ஸாம் எழுதலாம். ஸோ நீங்க 12th மார்ச் மாசத்துல முடிச்சுங்க, மே மாசம் ஒரு அட்டெம்ப்ட் ஆக்சுவலா நீங்க எழுதிருக்கலாம், எழுதல. செப்டம்பர் மாசம் ஒரு அட்டெம்ப்ட் ஆக்சுவலா எழுதிருக்கலாம், எழுதல. சரி, உலகத்துல யாருமே எழுதினேன்னு கேட்டா மே மாசம் அட்டெம்ப்ட் எழுதிருக்காங்க, செப்டம்பர் மாசம் அட்டெம்ப்ட் உங்க வயசு பசங்க எழுதிருக்காங்க, உங்களோட சேம் லெவல் பசங்க எழுதிருக்காங்க. தமிழ்நாட்டில் எழுதல. மே மாசத்தை யாருமே தமிழ்நாட்டில் எழுதவே மாட்டாங்க. நான் சொல்றது பாம்பேல, குஜராத் அந்த சைட்ல எல்லாம் மே மாசத்தை ப்ரிஃபர் பண்ணுவாங்க, எழுதிடுவாங்க, டக்குன்னு முடிச்சுட்டு அடுத்தது போயிடுவாங்க. இப்ப நிறைய பசங்க இன்டர்மீடியட் நெக்ஸ்ட் மேல எழுத போறாங்க, உங்க வயசு பசங்க. ஓகேவா? உங்களுடைய லெவல் பசங்க இன்டர்மீடியட் எப்ப எழுத போறாங்க, மே மாசத்துல எழுதுவாங்க. நம்ம அதுக்கப்புறம் ஜனவரில தான் என்னது. சோ ஏற்கனவே we are running behind of our time. Is that clear? ஒரு 6-7 மாசம் பின்னாடி இருக்கும் கரியர்ல. ஒரு 6-7 மாசம் மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், we are competing with each other. We are not competing with each other. We are competing with nationally. That is எல்லா ஊர்ல இருக்க எல்லாத்துக்கும் ஒரே கொஸ்டின் பேப்பர் தானே போகுது, வேற ஒரு கொஸ்டின் பேப்பர் கிடையாது. எல்லாரும் இதே சிலபஸ், ஒரே கொஸ்டின் பேப்பர் தானே. So we have to compete nationally, not to compete locally. Is that clear? ஃபர்ஸ்ட் இந்த சீரியஸ்னஸ் வரணும் மனசுல. ஓகே? ஏன்னா அப்பப்போ நமக்கு அந்த குழந்தைத்தனை எட்டி பார்க்கும், சோம்பேறித்தனை எட்டி பார்க்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 மணி நேரம் தூங்கினா என்ன அப்படின்ற ஒரு சோம்பேறித்தனை எட்டி பார்க்கும். அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே? பட் ஒரே ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுங்க. ஒரு ஒரு இது சொல்றேன், திருக்குறள் சொல்றேன், அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுங்க. அது எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுங்க. தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச திருக்குறள். இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க, என்ன அர்த்தம் தெரியுமா? தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். அர்த்தம் தெரியுமா?
கடவுளாலே முடியலன்னா கூட, ஓகே, கடைசி புகலிடம் கடவுளுக்கு தானே போறணுமோ, அந்த கடவுளாலே எதுவும் முடியலன்னா கூட முயற்சின்னு ஒண்ணு இருந்தது அப்படின்னு எனக்கு எதையும் சாதிச்சிடலாம். நீங்க இப்ப அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கிறீங்க, புரியுதா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், முயற்சி பண்ணணும். we have to try. ஏன்னா நான் உங்களுக்கு இந்த சீரியஸ்னஸ் எது கொடுக்குறேன் அப்படின்னு எனக்கு, இதுதான் ரியாலிட்டி. லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் தி ரியாலிட்டி. நம்ம ரொம்ப 12th எப்படி படிச்சோமோ அப்படியே நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பாங்க. கடைசி 1 வீக்ல படிச்சு பாஸ் பண்ணிடுவோம், கடைசி 1 வீக்ல படிச்சு 90% எடுத்துருவோம். அப்படிலாம் வந்து பேரண்ட்ஸே நிறைய பேர் சொல்லுவாங்க. என் பையன் லாஸ்ட் 15 நாள்லயே படிச்சு பாஸ் பண்றான் சார். நான் சொல்லுவேன், மேடம் கொஞ்சம் படிக்க சொல்லுங்க, இந்த கோர்ஸ் அப்படி கிடையாது. ஏன்னா இந்த கோர்ஸை வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு வீட்டில் யாராவது படிச்சு கொடுக்கறதுக்கு இல்லை. இப்போ ஒருத்தவங்க வந்து உங்க அக்காவோ தம்பியோ யாரோ ஒருத்தர் இன்ஜினியர் படிக்கிறாங்கன்னா உங்க அப்பா அம்மாவே அவங்களை கைடு பண்ணுவாங்க. கரெக்டா இல்லையா? இன்ஜினியரிங்க்கு அவங்க கைடு பண்ணுவாங்க. ஏன்னா முக்காவாசி பேரண்ட்ஸ் என்னவா இருக்கிறாங்க, சயின்ஸ் பேக்ரவுண்ட்ல தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் இதுல எப்படி ரன் பண்ணணும் என்ன ஏதுன்ட்டு. ஆனா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டுல எத்தனை பேர் பேரண்ட்ஸுக்கு சிஏ பத்தின புரிதல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம கைடு பண்றதுக்கு ஆள் கிடையாது. இருக்குது, ஓகே, 1. அப்புறம் வேற எத்தனை பேரு? நான் என் பொண்ணுக்கு நான் கை தூக்கிறேன், எனக்கும் புரிதல் இருக்குது. 2. இந்த கிளாஸ்ல இவ்வளவு பேர் இருக்க இடத்துல 2 பேருக்கு தான் அந்த அட்வான்டேஜ் இருக்கு. இஸ் தட் ரைட்? அந்த அட்வான்டேஜ் 2 பேர் தான் இருக்குது. யாருக்கும் இதை பத்தி தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணு தான். என்னது? சிஏ வெரி டிஃபிகல்ட், பாஸ் பண்றது கஷ்டம். என் பொண்ணோ பையனோ கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, பாஸ் பண்ணலன்னா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த பேரண்ட் இருப்பாங்க. அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியும். கரெக்டா இல்லையா? வேற எதுவும் அவங்களுக்கு அந்த நாலேஜே இல்லை. ஆனா அதை கைடு பண்றதுக்கு ஒரு நாலேஜ் தேவைப்படுது. இஸ் இட் கிளியர்? அந்த நாலேஜ் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இருக்காது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நினைக்க, அவங்க கம்ப்ளீட்டாட்டு டீச்சர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, இன்ஸ்டிடியூஷனை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் நாங்கள் திரும்ப திரும்ப அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு படிங்க. லாஸ்ட் 1 வீக் 10 days படிச்செல்லாம் பாஸ் பண்ண முடியாது, மார்க்லாம் எடுக்க முடியாது. ஓகே, ஏன்னா ஒரு சில பேரண்ட்ஸ் என்கிட்ட வந்து சொல்லும்போது சொல்லுவாங்க, என் பொண்ணு 95% எடுத்தா சார், ஆனா படிக்கவே இல்லை சார். பெருமையா சொல்லுவாங்க, படிக்கவே இல்லை சார், எப்போ படிச்சானே தெரியல சார், 95% எடுத்துட்டா சார். நான் சொல்லுவேன், சார் உங்க பொண்ணோட ஸ்கிரீன் டைம் ரொம்ப அதிகமாட்டு இருக்கு சார் அப்படின்னு சொல்லுவோம். நான்லாம் செக் பண்ணுவேன். ஓகேவா? ஃபோன்ல ஸ்கிரீன் டைம் நிறைய இருக்குது சார் அப்படின்னு. சார் அதெல்லாம் அவ பார்த்துப்பா சார். பசங்க மேல அவ்வளோ கான்ஃபிடென்ட் யாருக்கு? உங்க அப்பா அம்மாக்கு, பேரண்ட்ஸுக்கு, இன்க்ளூடிங் மீ. ஓகே, அதெல்லாம் பார்த்துப்பா சார். லாஸ்ட் 15 நாள்ல அவ போன 95% 12th வந்துட்டா, இது என்ன சார், அதெல்லாம் படிச்சிருவா சார் அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ்ல இருப்பாங்க. ஆனா இந்த கோர்ஸ் எப்படி படிக்கணும்னே அவங்களுக்கு தெரியாது. இந்த கோர்ஸ் கடைசி 15 நாள் படிச்சாலும் சத்தியமா பாஸ் பண்ண முடியாது. 1 மாசம் படிச்சா கூட பாஸ் பண்ண முடியாது. ஓகே, கடைசி 2 மாசம் படிச்சா கூட பாஸ் பண்ண முடியாது. நீங்க என்னைக்கு சிஏ சேர்ந்தீங்களோ அன்னையிலிருந்து படிக்கணும். அது பேர் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கன்சிஸ்டண்டா படிக்கணும். தயவு செஞ்சு சொல்றேன், இது வரைக்கும் அந்த சீரியஸ்னஸ் வரல அப்படின்னா இப்ப என்ன பண்ணோம், நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றேன். ஓகே, எல்லாரும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் வந்து உங்ககிட்ட பேசும்போது எல்லாரும் அவங்க சக்சஸ் ஸ்டோரியை ஷேர் பண்ணுவாங்க. புரியுதா? எல்லாரும் அவங்கவுங்க சக்சஸ் ஸ்டோரியை தான் ஷேர் பண்ணுவாங்க. யாருமே வந்து நிறைய பேர் வந்து நான் இப்படி படிச்சேன் அப்படி படிச்சும் போது கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணி தான் பேசுவாங்க. எல்லாருமே அப்படிதான். ஓகே, ஒரு சின்ன விஷயத்த கூட ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி தான் பேசுவாங்க. ஆனா ரியாலிட்டிலாம் அது கிடையாது. ரியாலிட்டி இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஓகே, நாளைக்கு ரிசல்ட்ல அன்சக்சஸ்ஃபுல்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெயின், வலி யாருக்கு வரப்போகுது? உங்களுக்கு. கரெக்டா? ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஏன்னா லைஃப்ல இது வரைக்கும் ஃபெயில் ஆகாம ஃபர்ஸ்ட் டைம் என்னது அன்சக்சஸ்ஃபுல் பார்க்கும்போது கஷ்டமாட்டு இருக்கும். 2வது யாரம்மா பெருசா வருத்தப்படுவா? பயங்கரமாட்டு வருத்தப்படுவாங்க. உங்களுக்கு அப்புறம் பேரண்ட்ஸ், எத்தனையோ பேரண்ட்ஸ் வந்து சிஏ சேர்த்து விட்ட உடனே என் பொண்ணு சிஏ படிக்கிறேன், என் பையன் சிஏ படிக்கிறேன், எல்லாரும் பார்த்துங்க என் பொண்ணு பையன் சிஏ படிக்கிறான், இதெல்லாம் ஊர் ஃபுல்லா சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. கரெக்டா இல்லையா? ஊர் ஃபுல்லா சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அது ஒரு பெருமை, அந்த படிப்புக்கு மேலான பெருமை, படிக்கும் போதே பெருமை. அதெல்லாம் அந்த பேரண்ட்டுக்கு வந்து போய் சொல்லிட்டு இருப்பாங்க, என் பொண்ணு சிஏ படிக்கிறேன், என் பொண்ணு சிஏ படி. உடனே அவங்க சொந்தக்காரெல்லாம் சொல்லுவாங்க, எதுக்கு அதுல போய் சேர்த்து விட்ட, அது ரொம்ப கஷ்டமான கோர்ஸ் ஆச்சா, பிள்ளைங்களை எதுக்கு கஷ்டப்படுத்துறீங்க? அவங்களுக்கு என்ன பயனா, நீ சிஏ ஆயிட்டு பெருசா சம்பாதிச்சேன்னு நினைக்க, அந்த ஒரு பயம் இருக்குல்ல எல்லாத்துக்குமே. ஓகேவா? ஸோ அந்த பயத்துல சொல்லுவாங்க, பக்கத்துல இருக்கிறவங்க சொசைட்டிலாம் சொல்லுவாங்க. அதையும் மீறி உங்களை படிக்க வைக்கிறாங்க. அந்த டைம்ல ஒரு அன்சக்சஸ்ஃபுல் பார்க்கும்போது எப்படி இருக்கும் பேரண்ட்ஸ்க்கு? உங்களுக்கு எப்படி இருக்கும்? கரெக்டா? ஆனா சுத்தி மற்றவங்க எல்லாம் என்னவா இருப்பாங்க? நான் தான் முதல்ல சொன்னேன்ல, யூ பீப்புள் ஆர் ட்ரைங் டு மேக் அதர்ஸ் ஹாப்பி. நீங்க என்ன பண்றீங்கன்னா கஷ்டப்பட்டு அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தணும்னு பாக்குறீங்க. நீங்களும் உங்க பேரண்ட்ஸும் சந்தோஷப்படணும்னு எதிர்பார்க்கவே மாட்டேன்றீங்க. அதுதான் இங்க அர்த்தம். இப்படிதான் எடுத்துக்கணும். சப்போஸ்
நான் நீங்க உங்களை சொல்லல, முக்கால்வாசி ஸ்டூடெண்ட்ஸ் அந்த சீரியஸ்னஸ் இல்லாம இருக்காங்க இல்லையா, அதுக்கு நான் சொல்றேன். ஸோ இன்னும் 45 days தான் இருக்குது. இதை மிஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆயிடும், நாளைக்கு வருத்தப்பட போறது நீங்களும் உங்க பேரண்ட்ஸும் தான். எங்களுக்கும் கொஞ்சம் வருத்தம் இருக்கும், ஏன்னா வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ன்றதுனால. வேற யாருக்குமே என்னது இதனால வருத்தமே இருக்காது. ஓகே, யாருக்குமே வருத்தம் இருக்காது. ஸ்கூல்ல அப்படி கெத்தா போயிட்டு வந்துட்டு இருப்போம், அக்கௌண்ட்ஸ்ல எல்லாம் ஃபுல் டாப் எடுத்துட்டு அக்கௌண்ட்ஸ்ல நம்ம தான் கெத்துன்ற மாதிரி போயிட்டு வந்துட்டு இருப்போம். அதுக்கப்புறம் முன்ன பின்ன ஆயிடுச்சு அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் டீச்சரை மீட் பண்றதுக்கு பயப்படுவோம். அவங்களே ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, அந்த வருத்தம் வந்துடும். கரெக்டா இல்லையா? ஸோ அதனால அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா இன்னையில இருந்து படிக்க ஆரம்பிச்சுங்க. அட்லீஸ்ட் விட்டுறாதீங்க, போனை தூக்கி ஓரமா வைங்க, ஸ்கிரீன் டைமை குறைங்க, இன்ஸ்டாகிராம் அன்இன்ஸ்டால் பண்ணுங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு படிக்க பாருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஓகேவா? நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதுதான் பண்ணணும். எல்லாரும் வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி பேசலாம். எவ்ரிவன் கம் அண்ட் டாக் டு யூ, லைக் இன்னும் உங்களுக்கு ஏத்த மாதிரி, உங்களோட வயசுக்கு ஏத்த மாதிரி பேசலாம். நிறைய யூடியூப்ல எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஆனா புரிஞ்சுக்கங்க, ரியாலிட்டி வேற, எக்ஸாகரேஷன் வேற. ரியாலிட்டி சம்திங் டிஃப்ரெண்ட். நான் சொல்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ரியாலிட்டி என்னன்னா 14% ரிசல்ட்னா நம்ம ஊர்ல 7-8% மேல கிடையாது. ஸோ 20% ரிசல்ட் வந்தாலும் நம்ம ஊர்ல 12-13% மேல இருக்க போறது இல்லை. இதுதான் ரியாலிட்டி. 30% ரிசல்ட் வந்தா கூட நம்ம ஊர்ல 20% மேல கிடையாது. கிளியர்? திஸ் இஸ் வாட் ரியாலிட்டி. அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ரியாலிட்டி, தென் அக்கார்டிங்லி யூ ப்ரிப்பேர். அதுக்காண்டி வந்து உங்களுக்கு ஸ்கில் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். மற்ற எல்லாத்தோட இருக்கக்கூடிய டிசிப்ளின் எல்லாமே மற்ற ஊர்லலாம் நான் பார்க்கறதுக்கும் உங்களுக்கும் ரொம்ப அதிகமாட்டு இருக்கு. ஆனா எங்க பிரச்சனைனா நமக்கு படிக்க தெரியல, படிக்க முடியல. 12 வருஷம் நாள் ஃபுல்லா, ஏன்னா உங்க ஸ்கூல் அந்த மாதிரி நாள் ஃபுல்லா உட்கார வச்சு படிக்க வச்சிருப்பாங்களா. இப்போ ஒரு ஃப்ரீ பேர்ட், எல்லாமே வந்து நமக்கு என்னது, நம்ம நினைச்ச நேரத்துல படிக்கலாம். வீட்டுல கேட்கறதுக்கு ஆள் இல்லை, அப்பா அம்மாவுக்கு தெரியாது இதை பத்தி. ஸோ அப்படி இருக்கும்போது என்னது, நம்மளே ஃப்ரீயா படிக்கும் போது நம்ம அதை வந்து கரெக்டா கண்ட்ரோல் எடுத்துக்க மாட்டேன்றோம். ஓகேவாப்பா? ஸோ அதனால என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கங்க. அண்ட் மேக் ஷூர் தட் திஸ் attempt I will clear. Somehow whatever it is going to happen, this attempt I will clear. Is it clear, all of you? Will you all clear? Will you make my statement true? Like I said, na, future CAs, future CEOs, future CFOs, entrepreneurs. ஆயிடுங்களா மாட்டீங்களா? See, everybody's career is going to be very much bright. Don't worry about it. எல்லாரோட கரியர் ரொம்ப நல்லா இருக்கும், அதை பத்தி கவலைப்படாதீங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நம்ம எதுக்காக நீங்க வந்திருக்கணும்? டு பிகம் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அதை நம்ம நிறைவேற்றணும். கரெக்டா இல்லையாப்பா? அதுக்கு தானே வந்திருக்கிறோம். யாரும் வந்து கரியர் பில்ட் பண்றது அப்படின்னு நினைக்க எப்படி வேணாலும் பில்ட் பண்ணிக்கலாம். பட் we have come here to become a chartered accountant. நிறைய பேர் பேஷனேட்டா இருப்பீங்க, அதை நீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அதுக்கு உண்டான உழைப்பு போடணும். உழைப்ப போடுங்க, படிங்க. ஓகே? எஸ். ஃபர்ஸ்ட் ஒரு சம்மரி பண்ணுங்க. நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லி தரேன். உங்களுக்கே தெரியும், நீங்களா டெக்னாலஜில பெரிய ஆட்கள். கூகுள் நோட் புக் LMனு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹவ் யூ ஹர்ட் அபவுட் இட்? சரி, கேட்டுங்க. கூகுள் நோட் புக் LMனு ஒன்று இருக்கும். ஓகேவா? அதுல நீங்க வந்து மற்ற இதுக்கும் ChatGPTக்கும் அந்த கூகுள் நோட் புக், நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் அதை வந்து ரெஃபர் பண்ணுவேன். நான் ChatGPTக்கும் இதுக்கும் உண்டான வித்தியாசம் என்னன்னு நினைக்கி, ChatGPT வந்து சோர்ஸ்ல எல்லாத்துல இருந்து எடுத்து வந்து தரும். ஓகே? ஆனா கூகுள் நோட் புக் எல்லாம் என்ன நினைக்கி, நீங்க தான் மெட்டீரியல் என்ன பண்ணணும், அப்லோட் பண்ணணும். ICA மெட்டீரியல் அப்லோட் பண்ணுவீங்க. ஒரு சாப்டர் அப்லோட் பண்றீங்க, அந்த சாப்டர் வந்து ஏதாவது வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அது கொடுத்துரும். மைண்ட் மேப்னு ஒன்று இருக்குதுல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? மைண்ட் மேப், சம்மரி, செக்ஷன் நம்பர்ஸ் மட்டும் எனக்கு வேணும், எது கேட்டாலும் என்னது அது எடுத்து கொடுத்துரும். ஸோ சம்மரி எழுதுறதுக்குலாம் வந்து ரொம்ப வசதியான ஒரு ஆக்சுவலாக கூகுள் டூல் அது. நீங்க அந்த டாபிக்கை பண்ணிட்டீங்க அப்படின்னு நினைக்கும், உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ ஆடியோ கொடுத்துரும், வீடியோ கொடுத்துரும், ப்ரெசன்டேஷன் கொடுத்துரும், ஓகே, சம்மரி கொடுத்துரும், மைண்ட் மேப் கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா, மைண்ட் மேப் நல்லது. ஓகே? அது இருந்து நினைக்க ஒரு கிராஃப் மாதிரி போட்டு இந்த சாப்டர் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு கூட டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியை கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. கூகுள் நோட் புக் LMல நான் என்ன அட்வான்டேஜா பார்த்தேன் அப்படின்னா, CA ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கி, நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டிடியூட் மெட்டீரியல் என்ன இருக்கோ அதை எழுதுனாதான் மார்க் தராங்க. நீங்க சொந்தமா எழுதுற கதைக்கெல்லாம் மார்க் கிடையாது. ஓகே? லாவை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டிடியூட் மெட்டீரியல் என்ன லாங்குவேஜ் இருக்கோ அந்த சேம் லாங்குவேஜ் யூ ஷுட் யூஸ். நீங்க ChatGPT எல்லாம் அதை யூஸ் பண்ணும்போது அது அதனுடைய சோர்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வருது, வெளியில இருந்து கூகுள்ல எல்லாம் தேடி கொண்டு வந்து அது இஷ்டத்துக்கு ஆன்சர் கொடுக்குது. கூகுள் நோட் புக் எல்லாம் நீ எந்த சோர்ஸ் அப்லோட் பண்றீங்களோ அதுல இருந்து மட்டும் தான் ஆன்சர் தரும். புரியுதா? எந்த சோர்ஸ் அப்லோட் பண்றீங்களோ அதுல இருந்து மட்டும் தான் ஆன்சர் தரும். அதனால அது வந்து ஒரு நம்ம CA ஸ்டூடெண்ட்டுக்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஓகே? அது எப்பவுமே நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதுக்காண்டி அதில் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு வாட்டி ஒரே ஒரு டாபிக் மட்டும் டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணி பாருங்க. ஓகே?
எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இது நமக்கு யூஸ்ஃபுல்லா இல்லையான்னு முடிவு பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஓகே கைஸ், எஸ், now listen here. So we were doing combination, all of you, is that right my dear? We were doing combination. Can we do combination? Can we continue with combination? Okay, combination என்னப்பா முக்கியமா இருக்குது சொல்லுங்க. Combination is nothing but what? Selection. So yesterday I gave the formula, right? Like some rules and all I gave. Okay, இப்போ நம்ம அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் சம்ஸ் பண்ணி இது கொஞ்சம் சம்ஸை டிஸ்கஸ் பண்ணிட்டு பாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ்ல இருந்து கொஞ்சம் சம்ஸ் நம்ம போடுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அடுத்த டாபிக் சீக்வென்ஸ் அண்ட் சீரிஸ் படிச்சுட்டு வந்திருக்கீங்களா? ஓகே, now listen here. Yes. Okay, guys listen here. Combination தானப்பா, மொத்தம் 3 சொன்ன என்னென்னலாம்? ஓகே, exactly, at most, ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஜியோமெட்ரி ஒன்று முக்கியம்னு சொல்லியிருந்தேன், கரெக்டா? ஜியோமெட்ரி. ஓகே, எக்ஸாக்ட்லி, அட்லீஸ்ட், அட்மோஸ்ட். எஸ் கைஸ், ஆல் ஆஃப் யூ லிசன் ஹியர். ஃபர்ஸ்ட், there are 5 teachers. There are 5 teachers and 7 doctors. Okay, 6 engineers. A committee is to be formed with 6 members. A 6-member committee to be formed. Enaduma? A 6-member committee to be formed. Is it clear all of you? There are 5 teachers, 7 doctors, 6 engineers. Okay, 6 engineers. ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணும். என்ன கமிட்டி ஃபார்ம் பண்ணும்? எத்தனை மெம்பர்ஸ் கமிட்டி ஃபார்ம் பண்ணும்? 6 மெம்பர்ஸ். அந்த கமிட்டில 6 பேர் இருக்கணும். ஓகே, அந்த கமிட்டில 6 பேர் இருக்கணும். அப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கி, ஈச் லைக் நோ ஃபார் எக்ஸாம்பிள், the committee should contain exactly 2 doctors, sorry 2 teachers, 2 doctors, 2 engineers. இப்படி இருக்குன்னு சொல்றாங்க. Okay, the committee should contain exactly 2 doctors, 2 teachers and 2 engineers. Now in how many ways it can be done? That is the question. Fine. இப்ப பாருங்க, காம்பினேஷன் என்ன மாறும் இங்க கவனிங்க. 2 teachers and 2 doctors and 2 engineers. Is that right? எப்படிதான் வரப்போகுது? நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்க இங்கிலீஷ்ல கரெக்டா கன்வெர்ட் பண்ணீங்கனால என்னது மேத்தமெட்டிக்கலி ஈஸிலி we can do it. 2 teachers, 2 doctors and 2 engineers. Is that clear all of you? Now, total how many teachers? Out of 5, how many to be selected? Is that right? Out of 5, how many to be selected? 2. And என்ன அர்த்தம்? Correct? Next. 7C2 and 6C2. So 5C2 is 10, 7C2 is 21, 6C2 is 15. Okay. Right? 2100. எவ்வளவு மாறுது? 1050. 3250 or 202. 3150. Correct. 3150. The final answer. இது பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் என்னது? Exactly. Now, next question. Look at this. Listen here, listen here. 2 teachers, என்னப்பா? 2 teachers, at least 2 doctors. 2 teachers, at least 2 doctors. இது ஒரு கண்டிஷன். 1-2 கண்டிப்பா 2 டீச்சர் இருக்கணும். At least 2 doctors. அப்படின்னா என்ன அர்த்தம்? What is at least? 2 or more. What is at least? 2 or more. Now look at this. Teachers 5, doctors 7, engineers 6. Now, how many teachers? இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. At least 2 doctors. அப்படின்னா அர்த்தம்? There can be 2 doctors, 3 doctors, 4 doctors, 5 doctors, 6 doctors, 7 doctors. எனக்கு தெரியும் நிறைய இது எக்ஸ்ட்ரா எழுதி இருக்கிறேன்ட்டு, நான் அப்புறம் பண்றேன். ஓகே, அட்லீஸ்ட் 2 டாக்டர்ஸ்க்கு என்னது இவ்வளவு வரலாம். கரெக்டா இல்லையாப்பா? டீச்சர்ஸ் எவ்வளவு பேருமா இருக்கணும்? 2க்கு மேல இருக்கக்கூடாது. இஸ் இட் ரைட்? ஓகே, இப்போ 2 teachers, 2 doctors. அப்படின்னா மீதி இன்ஜினியர். சார் இன்ஜினியர் பத்தி சொல்லவே இல்லை சார். இன்ஜினியர் வேண்டாம்னா வேணும், ஏன்னா 6 பேர் வேணும்ல எனக்கு. ஸோ 2 டீச்சர் 2 டாக்டர் இருந்தா மீதி யாரா இருப்பான்? 2 engineers. 2, 3 இங்க 2, 4 வேற எதுவும் வராது. இஸ் தட் ரைட்? கரெக்டா இல்லையாப்பா? ஏன்னா இப்ப சப்போஸ் இங்க 2 வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். சார் 5 டாக்டர்ஸ் சார், 5 டாக்டர்ஸ் இருந்தா எத்தனை ஆயிடும் கமிட்டில? 7 ஆயிடும். நம்ம கமிட்டில எவ்வளவு பேர் தேவை? 6. அப்படின்னா நம்மளுடைய காம்பினேஷன்ஸ் என்னென்னலாம் சொல்லுங்க பாப்போம். வாட் ஆர் த காம்பினேஷன்ஸ்?
2 teachers and 2 doctors and 2 engineers, or என்னது 2 teachers and 3 doctors and 1 engineer, or 2 teachers, 4 doctors and 0 engineer. Is that right? Okay, now convert mathematically. Statement எழுதிட்டீங்கல்ல, convert mathematically. What you are going to get? 5C2 into 7C2 into 6C2 plus 5C2 into 7C3 into 6C1. 5C2 into 7C4 into 6C0. Is that clear all of you? Okay. அதுக்கப்புறம் simplify பண்ணி ஆன்சர் பண்ணும். You want me to simplify this or let us leave like this? ஏன்னா கொஞ்சம் இதுல நீங்களே பண்ணிடுவீங்களா மாட்டீங்களா? Can you all do this on your own? 5C2 is 7, 7C2 is, sorry, 5C2 அது ஏற்கனவே வந்துருச்சு. எவ்வளோ? 3150. இது 10, இது எவ்வளோ வருது அப்படின்னு நினைக்கி 35, 3500 into 6. 21,000 எவ்வளோமா? ஓகே, 21,000 plus 5C2 10, 7C4 7C3 ஒன்று தான். ஸோ அதே தான் வரப்போகுது. 3,500 வரும்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லாத்தையும் ஆட் பண்ண ஆன்சர். This is the final answer. Is it clear all of you? Say loudly, man. Is that right? Okay. But examல எல்லாம் இப்படிலாம் போடணும்னு அவசியம் இல்லை. ஓகே, எக்ஸாம்ல இந்த டேபிள் ஒன்று மார்க் பண்ணாலே கடகடன்னு போயிடலாம். ஓகே, இது இந்த மாதிரி கொஸ்டின் வரும்னு சொல்லிடணும் பாருங்க. எக்ஸாம்ல எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, இப்படி கேட்கறது கேட்பாங்க. அதை விட முக்கியமாட்டு a question paper contains 12 questions having 2 groups. Group A contains 6 questions, Group 2 contains 6 questions. A student has to answer 6 questions, but he cannot attempt more than 4 questions from each group. அதாவது ஒரு கொஸ்டின் பேப்பர்ல 6 கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த 12 கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த 12 கொஸ்டின் ரெண்டா பிரிச்சிருக்காங்க. எப்படி பிரிச்சிருக்காங்க? குரூப் ஏ குரூப் ஏன்னு பிரிச்சு, குரூப் ஏ குரூப் பின்னு பிரிச்சிருக்காங்க. குரூப் ஏல 6 கொஸ்டின், குரூப் பில 6 கொஸ்டின், மொத்தம் 12 இருக்கு. நீங்க எவ்வளவு ஆன்சர் பண்ணணும்? 6 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? சரி, 6 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். குரூப் ஏல எவ்வளவுப்பா? 6, குரூப் பில 6. ஆனா you cannot attempt more than 4 from each group. You cannot attempt more than 4 from each group. You cannot attempt more than 4 from each group. Now இதுல என்ன கண்டிஷன்னா, சப்போஸ் இவர் சொல்றாரு, சார் எனக்கு குரூப் ஏலயே இருக்கக்கூடிய 6 கொஸ்டின் தெரியும் சார், அப்படின்னா அந்த 6 அட்டென்ட் பண்ணலாமா சார்? பண்ணக்கூடாது. 6க்கு 6 தெரிஞ்சாலும் பண்ணக்கூடாது. கரெக்டா இல்லையா? எனக்கு 5 கொஸ்டின் சார், பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு குரூப்ல எத்தனை கொஸ்டின் மேல நீங்க அட்டென்ட் பண்ணக்கூடாது? So maximum how many questions you can attempt? Maximum how many questions you can attempt? 4. Is that right? 4க்கு மேல அட்டென்ட் பண்ணவே கூடாது. 4க்கு மேல அட்டென்ட் பண்ண கூடாது. So for example group A ல 4. அப்பனா group A ல இருந்து எத்தனை பண்ணோம்? இது ஒரு காம்பினேஷன். Is that right? Now can we next ஏதா காம்பினேஷன் இருக்கா? 3 3 வரலாமா வரக்கூடாதா? அடுத்து ஏதா காம்பினேஷன் இருக்கா? 2 4. Any other combination? அப்படின்னா இது அட்லீஸ்ட் 4 ஓட கண்டிஷன் தானே இது? Is this at least 4 conditions? Yes or no? So what will be the answer? You tell me that. 6C4 into 6C2 plus 6C3 into 6C3 plus 6C2 into 6C4. Is that correct all of you? இத பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5 क्वेश्चन நம்ம புக்லயே இருக்குது, டெக்ஸ்ட் புக்லயே இருக்குது, மிஸ்செலேனியஸ்லயும் இருக்குது, மிஸ்செலேனியஸ்ல ஒரு 3-4 இருக்குது, அதுக்கப்புறம் எங்க எக்ஸசைஸ்ல 1-2 இருக்குது. தயவுசெய்து சொல்ற எல்லாத்தையும் போட்டுருங்க. கண்டிப்பா ஒரு கொஸ்டின். இப்ப பாருங்க, நம்ம ரெகுலர் கிளாஸா இருந்தா நான் என்ன பண்ணுவேன், எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு சால்வ் பண்ணி கூட கொடுத்துருவேன். பட் இப்ப நான் ஐடியா கொடுத்துட்டேன். இப்ப என்ன பண்ணுங்க, நான் இந்த எப்படி வரதான் செய்யறேன்ல, இந்த வீக்ல எப்பவும் கூட தான் இருக்கிறேன். நீங்க இப்ப என்ன பண்ணுங்க, நான் இம்பார்ட்டன்ட் சொல்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிட்டு அது கொண்டு போய் நீங்க சால்வ் பண்ணிட்டு டவுட்ஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, எடுத்துட்டு வாங்க. இஸ் இட் கிளியர்? டவுட் எடுத்துட்டு வாங்க. டவுட் எடுத்துட்டு வந்தோம்னா நான் அதுக்கப்புறம் அப்ரோச் பண்றது எப்படின்னு சொல்லி தரேன். முடிஞ்சாலும் கிளாஸ்ல டவுட் கேளுங்க. எதுக்கு கிளாஸ்ல டவுட் கேட்கணும்னு நினைக்கு, அதே டவுட் இன்னும் 4-5 பேருக்கு இருக்குமா இருக்கும். ஸோ அவங்களுக்கும் சேர்த்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ எப்பவுமே கொஞ்சம் அர்லியரா வந்தீங்க அப்படின்னா டைமுக்கு வந்துட்டேன். அர்லியர்னா டைமுக்கு வந்துட்டீங்கனாலே என்னது,
நமக்கு இதுக்கெல்லாம் டைம் கிடைக்கும். ஓகே, இதுக்கெல்லாம் டைம் கிடைக்கும், அதனால தயவு செஞ்சு வர பாருங்க. ஓகே, இஸ் இட் டன்? ஃபைன். இதே தான் வந்து இப்போ என்னது மேக்ஸிமம் 2 கொஸ்டின். இந்த கொஸ்டின்ஸ் கண்டிப்பான கொஸ்டின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். நாளைக்கு வந்து பாருங்க, உங்களுக்குலாம் லக்கி. ஆக்சுவலி யூ ஆர் வெரி லக்கி ஸ்டூடெண்ட்ஸ். பிகாஸ் இதெல்லாம் எப்படி நினைக்க, இந்த அட்டெம்ப்ட் வச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிடுச்சுன்னா டக்கு 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 டக்குன்னு என்னது அவங்களுக்கு கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஆமா இந்த கொஸ்டின் நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன், இங்க பார்த்துருக்கேன், அங்க பார்த்துருக்கேன், அவங்க பிளான் பண்ணிடுவாங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் டைம், நான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்துச்சு, இங்க வந்துச்சு, அங்க வந்துச்சு அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். கனெக்ட் பண்ணிக்கோங்க, நீங்க சீரியஸா எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நான் சொல்ற விஷயங்களை தயவு செஞ்சு சீரியஸா எடுத்துங்க. ஓகே, நாளைக்கு வந்து சார் அன்றே சொன்னார்லாம் சொல்லக்கூடாது. சொல்ற விஷயத்த ரொம்ப சீரியஸா எடுத்துங்க. இது வரைக்கும் ஏதாவது ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணீங்கன்னா தூக்கி குப்பையில போட்டுங்கன்னு நான் சொல்லிடுறேன். நான் அப்படிதான் சொல்லுவேன். ஓகேவா? அப்படி இத்தனை வருஷம் இத்தனை நாள் படிச்சது வேஸ்ட், படிச்சது வேஸ்ட் இல்ல. நான் திரும்ப சொல்றேன், என்ன படிக்கணும்னு இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க பாட்டு எல்லாத்தையும் உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியாது. we don't have time. இப்ப 45 நாள் என்ன தவிர மேக்ஸ் மட்டும் தான் படிக்கணும், மற்ற சப்ஜெக்ட் இருக்குல்ல, இப்போ அக்கௌண்ட்ஸ் இருக்கு, லா இருக்குது, எக்கனாமிக்ஸ், எல்லாத்தையும் தான் படிக்கணும். ஸோ இதை மட்டும் படிச்சுட்டு இருக்க முடியாது நம்மளால. ஸோ இப்போ என்னன்னா எதை படிக்கணுமோ அதை மட்டும் கரெக்டாக படிங்க. நான் கடைசியாட்டு என்ன பண்ணுவேன், எல்லாம் முடிச்சுட்டு காம்பினேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நான் கொஸ்டின்ஸ் ரீட் பண்ணி காமிக்கிறேன், பெர்முடேஷன்லையும் காம்பினேஷன்லையும். நான் சொன்னதை தவிர வேற ஏதாவது ஒரு கொஸ்டின் வெளில இருந்து வந்துருக்கட்டும், நான் இத்தனைக்கு ஏதோ ரேண்டமாட்டு ஒரு அட்டெம்ப்ட் எடுத்து கூட ரீட் பண்றேன். வராது, அடுத்த அட்டெம்ப்ட் அப்படிதான் வரப்போகுது. ஸோ ரிமெம்பர் வாட் எவர் ஐ சே, டோன்ட் டேக் மை செஷன் லைட்லி. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஒரு இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கு, அது இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, அது இம்பார்ட்டன்ட் தான். ஆக்சுவலா வந்து என்னோட நோட்ஸ்ல இருந்து டைரக்டா கொஸ்டின்ஸ் வந்துடும், அதே கொஸ்டின்ஸே வந்துடும். ஏன்னா வந்து நம்ம எடுக்கிற மெட்டீரியல் அந்த மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஏன்னா எல்லாரும் மேக்ஸ் புக்ல இருந்து கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க, நான் மேக்ஸ் புக்ல இருந்து எடுக்கவே மாட்டேன். ஐ ஆல்வேஸ் டேக் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல இருந்து எடுப்பேன். என்ன சார் ரெண்டுத்துக்கு வித்தியாசம்னா பெரிய வித்தியாசம் இருக்கு. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இஸ் டிஃப்ரெண்ட், மேத்தமெட்டிக்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? உங்களை பொறுத்த வரைக்கும் ஐம் நாட் அ மேத்ஸ் டீச்சர், ஐம் யுவர் குவான்ட் டீச்சர். ஓகே, ஐம் நாட் யுவர் மேத்ஸ் டீச்சர், ஐம் யுவர் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் டீச்சர். நீங்க சொன்னா சொல்லணும், ஷேக் சார் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் எடுக்க வந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லுமே தவிர மேக்ஸ் சார் வந்து ஷேக் சார்லாம் சொல்லக்கூடாது. அது வேற லெவல், இது வேற லெவல். ஓகே, உங்க லெவல் கொஞ்சம் என்னது அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டீங்க, அதுக்கேத்தாப்புல கொஞ்சம் பிஹேவியரும் மாத்திக்கோங்க. ஓகே, ஃபைன். சோ காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட், அட்மோஸ்ட் என்ன மாதிரி தான். வாட் இஸ் அட்மோஸ்ட்? மேக்ஸிமம். ஓகே, மேக்ஸிமம் பாசிபிலிட்டி. ஓகே, நான் அதை நீங்களே போடலாம், ஒன்னும் தப்பு கிடையாது. இதே தான் அட்லீஸ்ட் ஆப்போசிட் தான் அட்மோஸ்ட். இப்போ இங்க அட்லீஸ்ட் 1 அட்லீஸ்ட் 4 நினைக்கி, அதுக்கு அர்த்தம் என்னது? அட்மோஸ்ட் 2. The meaning of at least 1 is what? At least 4 is what? At most 2. அதே கொஸ்டின் தான். ஓகே, அப்புறம் உங்க புக்ல இந்த கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். என்னது நினைக்கி, cricket team consists of 16 members, out of which 11 players to be selected, and that 16 members contains what? So and so number of bowlers, 8 bowlers, okay, 6 batsmen and 2 wicket keepers. We need to select a team of 11 players, contains 6 bowlers, okay, and 4 batsmen and 1 wicket keeper, or at least 1 wicket keeper. இப்பெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. இதெல்லாம் இருக்குது, கம்பல்சரி. இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணும். இந்த நான் சொன்ன இந்த டேபிள் போட்டிங்கன்னா வந்துடும். இதுக்கப்புறம் கவலைப்படாதீங்க, யோசிக்கணும், கடகடன்னு வர ஆரம்பிச்சிடும் ஆன்சர். ஓகேவா? ஃபைன். நம்ம போடுவோம், சம் போடுவோம். நான் ஃபர்ஸ்ட் ஒரு கவரேஜ் பண்ணிட்டு வந்துடுறேன் நான். நெக்ஸ்ட் நான் ஒரு கொஸ்டின் நான் இப்போ ரீட் பண்ண போறேன். ஐம் கோயிங் டு ரீட் த கொஸ்டின், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நோ நீட் டு ரைட். இந்த கொஸ்டின் எப்படின்னு எனக்கு ஒரே ஒரு இடத்துல எக்ஸாம்பிள் வந்திருக்கு, ஆனா திரும்ப வரும் வராதுன்னு நான் அந்த கடைக்கெல்லாம் போக விரும்பல. பட் இது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும், நல்லா இருக்கும் கொஸ்டின். ஓகே, பாப்போமா? கொஞ்சம் அதாவது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் காம்பினேஷன் கொஸ்டின். நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் காம்பினேஷன் கொஸ்டின். திரும்ப சொல்றேன், இஃப் யூ ஹேவ் லாஜிக்கல் சென்ஸ், இஃப் யூ ஹேவ் காமன் சென்ஸ், டு யூ ஹேவ் தட்? Then you can do it. Okay, now listen here. There are 8 ladies, 7 gentlemen. Okay, a committee should contain, okay, a committee should contain 3 ladies and 4 gentlemen. Committee எவ்வளவு இருக்கணும்? 3 ladies and 4 gentlemen. ஆன்சர் டைரக்டா போட்டுலாம். என்னது சார்? வித்தவுட் கன்ஸ்ட்ரெயின்ட். வித்தவுட் கன்ஸ்ட்ரெயின்ட் என்னது ஆன்சர்? 8C3 into 7C4. ஓகே, 8C3 into 7C4 வித்தவுட் கன்ஸ்ட்ரெயின்ட். முடிஞ்சு போச்சா? இப்போ கன்ஸ்ட்ரெயின்ட்
ஏன்னா கன்ஸ்டன்ட் காம்பினேஷன் நம்ம இன்னும் போடல. கன்ஸ்டன்ட் என்ன கன்ஸ்டன்ட்னா, இந்த கமிட்டியில மிஸ்ஸஸ் எக்ஸ்ன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, மிஸ்டர் ஒய்ன்னு ஒருத்தர் இருக்காரு. கேள்விப்பட்டீங்களா? இந்த சம்ம புக்ல இருக்கல, படிச்சிருப்பீங்க, எல்லாரும் படிச்சிருப்பீங்களா? கேட்டா மிஸ்ஸஸ் எக்ஸ்ன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, மிஸ்டர் ஒய்ன்னு ஒருத்தர் இருக்காரு. ஓகே, அப்படின்னா இவர் எதுல இருப்பாரு? ஜென்டில்மேன்ல தான் இருப்பாரு. மிஸ்ஸஸ் எக்ஸ் எதுல இருப்பாங்க? லேடிஸ்ல தான் இருப்பாங்க. ஓகே, ரெண்டு பேரும் ஒரே குரூப்ல இருக்க போறது இல்ல. பாயிண்ட் நம்பர் 1. இன்னொரு முக்கியமான விஷயம், ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாது. ஏன்னா இவர் மிஸ்ஸஸ் எக்ஸ், எக்ஸோட பொண்டாட்டி இவங்க. கரெக்டா? எக்ஸோட பொண்டாட்டி. சரி, ஓகே. நான் லிசன் ஹியர். இப்ப என்ன கண்டிஷன் எனக்கு? மிஸ்ஸஸ் எக்ஸ் refuses to serve in a committee where Mr. Y is a member. என்ன சொல்லுங்க? Mrs. X refuses to serve in a committee where Mr. Y is a member. அப்படின்னு என்ன அர்த்தம்? Y அந்த கமிட்டில வந்தா X வரமாட்டாங்க. ஏன்? இதுக்கெல்லாம் கேள்வி கேட்க கூடாது. ஓகேவா? Mrs. X refuses to serve in the committee where Mr. Y is a member. இதுதான் கண்டிஷன். ஓகே, இதுதான் கண்டிஷன். ஓகே, இதை பேஸ் பண்ணி டோட்டல் how many combinations possible? This is the question, my dear. Total how many combinations possible? Okay. Now, so let us understand this. There are two cases. எப்படி நினைக்கு மிஸ்டர் ஒய், இப்ப யாருக்கு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு? மிஸ்ஸஸ் எக்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ட். என்ன கன்ஸ்ட்ரெயின்ட்? ஒய் இன்க்ளூட் ஆச்சுன்னா மிஸ்ஸஸ் எக்ஸ் வர மாட்டாங்க. அப்படின்னா I am going to convert into two cases. Case 1. Case 1. Mr. Y included. Mr. Y included. நான் இப்போ அந்த கமிட்டில Mr. Y include பண்ண என்ன நடக்கும் சொல்லுங்க? What will happen? If I include Mr. Y, what will happen? Mrs. X will not be in the committee. Okay. Second case என்னவா இருக்கும்? Mr. Y included. Mr. Y not included. Is it clear, all of you? Okay, Mr. Y not included. First another Mr. Y included. Next, what is it? Mr. Y not included. Is it clear? Okay, now what is mean by Mr. Y is included? What is mean by Mr. Y is included? Mr. Y included na another, Mr. Y not included na another. Mr. Y included na kandipa another, Mrs. X not included. Now look at this. Now இப்ப லேடிஸ் எவ்வளவு பேர் பாருங்க நமக்கு? No. How many ladies are there? Yeah, 7. Oh, ஆமா, X not included ல. X அத ரிமூவ் பண்ணிட்டோம்ல. ஏன்னா Y includedனால X ரிமூவ் ஆயிடுச்சு இல்ல. அப்ப லேடிஸ் இப்ப எவ்வளவு பேர் இருக்காங்க? ஓகே, ஜென்டில்மேன் எவ்வளவு பேர் இருக்காங்க? 6. நம்ம தான் Y தான் எடுத்துட்டோம் ஏற்கனவே. அவர் தான் ஏற்கனவே செலக்ட் பண்ணியாச்சா? செலக்ட் பண்ணவர்ல இருந்து நான் அதுக்கு திரும்ப செலக்ட் பண்ண, அவர் எதுக்கு திரும்ப உள்ள வச்சிட்டு இருக்கணும்? I already selected him இல்ல. இப்போ என்ன பண்ண போறோம்னு பாருங்க. Now how many ladies you want? That means question எவ்வளவு ladies வேணும்? 3 ladies. Gentlemen? 4 gentlemen pa. Already 1 gentleman included. Now how many you want? 3. Is that right? I think over answer. What is it? 7C3 into 6C3. 7C3 into 6C3. Is that right? 7C3 into 6C3. So என்ன வருது பாருங்க? 35 into 20. 700. 700. கரெக்டா இல்லையாப்பா? 35 into 6, 20, 700. வந்துரும்பா, கரெக்டா தான் இருக்கும். எனக்கு டவுட்டா தான் நானே உங்ககிட்ட சொல்லுங்க, கவலைப்படாதீங்க. ஏன்னா லிசன் ஹியர், நீங்க வந்து ஆக்சுவலா வந்து கால்குலேஷன் ரொம்ப ஸ்பீடா போடணும். நான் கொஞ்சம் மல்டிப்ளிகேஷன் ரொம்ப ஃபாஸ்டா பண்ணிடுவேன். 7C3 நாளைக்கு நான் வந்து மனப்பாடம்லாம் பண்றது கிடையாது. 7 into 6 into 5 by 3 into 2 into 1. 3 2 6 ஓட கட் ஆயிடும். 7 5 35 ஆயிடுச்சு. அதே மாதிரி 6C3 என்னது? 3 2 6 ஓட கட் ஆயிடும். 5 4 20 ஆயிடுச்சு. 35 40 27 700. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, நம்ம அதை உட்காந்துட்டு டப்பு டப்பு டப்புன்னு தட்டிட்டு இருக்கிறோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஓகே, லிசன் ஹியர். Yes. Now, Mr. Y not included. Mr. Y not included. So that means Mrs. X not necessary. எதுக்கு?
அது அவசியம் இல்லையே. மே ஆர் மே நாட் பி இன்க்ளூடட் தான். புரியுதா? அது எப்படி மிஸ்டர் ஒய் இல்லைன்னா கண்டிப்பா மிஸ்ஸஸ் எக்ஸ் வரும்னு போட்டிருக்கா? ஆனா மிஸ்டர் ஒய் வந்தா மிஸ்ஸஸ் எக்ஸ் வரமாட்டாங்கன்னு தான் போட்டிருக்கே தவிர மிஸ்டர் ஒய் வரலன்னா மிஸ்ஸஸ் எக்ஸ் செலக்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லியிருக்கா? நோ. சோ அப்படின்னா மிஸ்ஸஸ் எக்ஸ் மே ஆர் மே நாட் இன்க்ளூடட் தான். மே ஆர் மே நாட் இன்க்ளூடட் தான். சோ இப்போ எத்தனை லேடிஸ் இருக்காங்க? 8. எல்லாருமே இன்க்ளூடட். How many gentlemen we have got? 6 தான். Because we have excluded Y. Now, out of 8 ladies, how many you have to select? 3 ladies தானே. அது யார் வேணாலும் வரலாம். இதுல எக்ஸும் வரலாம், அதாவது வந்து மிஸ்ஸஸ் எக்ஸ் கூட உள்ள வரலாம், வராமலும் இருக்கலாம். அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. மிஸ்டர் ஒய் வரக்கூடாது, அது மட்டும் தான். இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், இப்ப ஒன்னு சொல்றாங்க, இல்ல நீங்க ஒரு மிஸ்ஸஸ் எக்ஸ் வந்து என்ன சொல்றாங்க, நீங்க வந்து மிஸ்டர் ஒய் எடுத்தீங்கன்னா நான் உள்ள வர மாட்டேன். சரி ஓகே, நான் எடுக்கல. ஆனா ஒன்ன எடுக்கணும்ட்டு எனக்கு அவசியம் இல்லை, என்னோட இஷ்டம், நான் ரேண்டமா செலக்ட் பண்றேன், நீ வந்தா வந்துக்கோ அப்படின்னு சொல்றாங்களே, அந்த பாசிபிலிட்டி தான் அது. Now, gents, how many? How many gents? 4. I think what will come? 8C3 into 6C4. 8C3 into 6C4. I think 8C3 is 28. 8 into 76, 3 into 2. 56. 56 ah? 56, sorry. 8 56. 7, 8 7s are 56. 3, 2 cancel. 6C4 is nothing but 6C2, 15. 56 into 15. 560 plus 280, 740. 840. 840 plus 700, 1540. Answer is 1540. Is that right, all of you? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சேம், இதுதான் ஓரளவுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கான சம்மு. இது ஏற்கனவே ஒரு வாட்டி எதுல வந்துருச்சு, எக்ஸாம்ல வந்து கேட்டாங்க இந்த சம்மு. இதே மாதிரி இன்னொரு டைப் கொஸ்டினும் இருக்கும். எடு தெரியுமா, ஒரு லைப்ரரிக்கு போறோம், மேத்தமெட்டிக்ஸ் 1 மேத்தமெட்டிக்ஸ் 2 புக் இருக்குது, நீங்க ஒரு 7 புக் எடுக்கலாம். மேத்தமெட்டிக்ஸ் 2 புக் நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைக்க மேத்தமெட்டிக்ஸ் 1 எடுத்தா மட்டும் தான் மேத்தமெட்டிக்ஸ் 2 எடுக்கணும் கண்டிஷன். மேத்தமெட்டிக்ஸ் 1 எடுத்தாதான் என்னது, மேத்தமெட்டிக்ஸ் 2 எடுக்கணும்னு கண்டிஷன். ஓகே, அப்படின்னு என்ன அர்த்தம், மேத்தமெட்டிக்ஸ் 1 இன்க்ளூடட் ஆர் மேத்தமெட்டிக்ஸ் 1 நாட் இன்க்ளூடட். மேத்தமெட்டிக்ஸ் 1 இன்க்ளூடட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடுது, மேத்தமெட்டிக்ஸ் 2 இன்க்ளூடட் கிடையாது. மேத்தமெட்டிக்ஸ் 2 இன்க்ளூடட், மேத்தமெட்டிக்ஸ் 2 நாட் இன்க்ளூடட். மேத்தமெட்டிக்ஸ் 2 இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆயிடுது, மேத்ஸ் 1 எடுத்துதான் ஆகணும். நாட் இன்க்ளூடட்னா மேத்ஸ் 1 எடுத்தாலும் ஒண்ணுதான், எடுக்காட்டாலும் அது நம்ம விருப்பமாயிடுது. அந்த கண்டிஷன்ல ஒரு கொஸ்டின் எக்ஸாம்ல வந்திருக்கு. நான் திரும்ப சொன்ன பாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா எடுத்து சால்வ் பண்ணுங்க. அது கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்க பழைய ஸ்கேனர் இருந்ததுன்னா இன்னும் நல்லது. ஏன்னா பழைய ஸ்கேனர்ல என்னன்னா 2007ல இருந்து சிபிடி நடந்துச்சுல எக்ஸாம், அதுல இருந்து கொஸ்டின்ஸ் இருக்குது. 2007ல இருந்தே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சோ கிட்டத்தட்ட எத்தனை, ஒரு எப்படி எனக்கு தெரிஞ்சு என்ன வருஷத்துக்கு ஒரு 25 ஒரு 60 அட்டெம்ப்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு உள்ள. ஓகேவா, இதுக்கு மேல நீங்க எதுவும் சால்வ் பண்ணணும். 60 அட்டெம்ப்ட்னா ஒரு அட்டெம்ப்ட்ல 4 கொஸ்டின் ஆவரேஜா வச்சுக்கிட்டாலும் 240 கொஸ்டின்ஸ் பெர்முடேஷன் காம்பினேஷன் மட்டும் பாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ். சோ அதை சால்வ் பண்ணாலே வேலை முடிஞ்சிடும். ஓகே, now write the heading. Write the heading, application of combination geometry, very important. எப்ப நான் சொல்றது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், அதனால திரும்ப இம்பார்ட்டன்ட் சொல்ல வேண்டாம். Application of combination in geometry. Application of combination geometry. Okay, now listen here. Now, to draw a line, how many points are needed minimum? Say loudly, how many points are needed? 2 points. Look at this. Minimum 2 points. So to draw a line, how many points needed? So by using 2 points, how many lines can be drawn? 1 line. By using 3 points, how many lines? By using 4 points, 2, 3, 4, 5, 6. By using 4 points, how many lines? 6 lines. By using 4 points, how many lines? 6 lines. Next step. By using 5 points. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. So by using 5 points, how many lines?
10 lines. சரி, by using 6 points. என்னவா பண்ணதே இல்லையாப்பா இது? என்னவா பண்ணீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. So by using 6 points, how many lines? 15 lines. By using 5 points, how many lines? 15 lines. ஒரு நிமிஷம் இந்த கொஸ்டின் கொடுங்க. மேக்ஸா கொடுங்களா ஒரே நிமிஷம். எந்த அட்டெம்ப்ட்? நான் நேற்று நைட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். நான் செப்டம்பர். ஓகே, நேற்று நான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்னு நினைச்சா கரெக்டாக என் கண்ணில் வந்து மாட்டிருக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்க, நம்மளோட கடைசி செஷன்ல இந்த கொஸ்டின் பேப்பரை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்துருங்க. செப்டம்பர் 25 கொஸ்டின் வந்து கண்டிப்பாக பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் லாஸ்ட் செஷன் என்ன பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஐம் கோயிங் டு சால்வ் திஸ் பேப்பர். ஓகே, ஐம் கோயிங் டு சால்வ் திஸ் பேப்பர். இந்த பேப்பரை ஃபுல்லாக என்ன பண்ண போறேன்? சால்வ் பண்ண போறேன். ஓகே, நான் ஐ திங்க் வந்து என்ன பண்ண அப்படின்னு நினைக்கிறேன், 4 மணிக்கு வரும் கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டு பசங்க ஒரு 4:10 கொடுப்பாங்க. 4:50 4:50 நான் ஆன்சர் ஷீட்ஸ் அப்லோட் பண்ணிருவேன். அரை மணி நேரத்துக்கு மேலே கிடையாது இதில் வேலை. அசிங்கப்படுத்துறேன். உண்மையதான்ப்பா சொல்றேன். என்னோட ஆப்ல வந்து 5 மணிக்குள்ள இதோட சொல்யூஷன்ஸ் ஏறி இருக்கும்ல. ஆப்ல ஆன்சருக்கு வெரிஃபை பண்றதுக்கு வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடி ஆன்சர் இருக்கும்ல. ஓகேவா? சோ நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு நினைக்கி, இது நமக்கு என்னவா இருக்கும்னா, பாஸ் பண்றதுக்கு பயப்படக்கூடாது. நான் சொல்றது கேளுங்க, பாஸ் பண்றதுக்கு பயப்படக்கூடாது. இதனால நம்ம வந்து மார்க் வந்து பூஸ்ட் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணோம் பேப்பரை. மேக்ஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு 70 80 90 இதுதான் நம்ம டார்கெட்டா இருக்கணும். ஓகேவா? சோ நம்ம உட்காந்து 40 மார்க் சண்டை போட்டுட்டு இருக்கோம். எதுக்காண்டி அப்படி பண்றோன்னே தெரியல. ஓகே, லிசன் ஹியர். நீங்க இப்ப இருக்கிற ஸ்கில் எழுதினாலும் 40 மார்க் வந்துடும். என்னோட ரிக்வயர்மெண்ட்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஓகேவா? நீங்க இப்ப போய் அப்படியே எக்ஸாம் எழுதினா கூட 40 மார்க் வந்துடும். ஸோ ஸ்கில் என்னோட ரிக்வயர்மெண்ட் தேவைன்னா தயவு செஞ்சு 90க்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. நவ் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். To draw a line, how many points are needed? Minimum 2. So if 2 points are given, how many lines? 3 points, 4 points, 5 points, 6 points. நான் ஒவ்வொரு வாட்டி இப்போ 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. டெக்ககான் அன்னைக்கு 10 sides, 10 sided polygon வச்சுங்க, 10 points. இப்போ பாருங்க, 10 points are given. How many lines can be drawn? அன்னைக்கு உட்காந்து வரைஞ்சிட்டு இருக்க முடியுமா? கோலமா போட சொன்னாங்க. ஓகே சார், புள்ளி வச்சு கோலம் போட்டலாம் சார். அதெல்லாம் கிடையாது. இல்ல நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். கரெக்டா இல்லையா? நல்ல கவனிங்கப்பா. Total how many points are given? So how many line here? 1 line. நல்ல கவனிங்க. Out of 2 I select 2 points which is equal to 1. Okay, இங்க எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு? எத்தனை லைன் டிரா பண்ணிருக்கீங்க? Out of 3 select any 2. 3 lines. Is that right? இங்க எத்தனை லைன் இருக்கு? 6 lines. Total how many lines? 6 lines. Total how many points? How many you are selecting? 4C2. 4C2 is 6 pa. 4C2 is 6. அதே மாதிரி இங்க 5 points. 5 points. Out of 5, 2 to be selected. என்னது? 10. நமக்கு 10 lines வந்ததா இல்லையா? 10 lines வந்ததா இல்லையா? அப்படின்னா என்னது? 5C2 10 தான். சோ அப்படின்னா என்ன? சிம்பிளாட்டி இப்ப எல்லாமே புரிஞ்சிருக்குமே. இப்ப எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு? ஓகே, என்ன வரணும் அப்படின்னா? அவ்வளவுதானே. 6C2 ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி பாருங்க, 15. நிஜமா இது படிச்சது இல்லையாப்பா? ஞாபகம் இல்லையாப்பா? ரொம்ப முக்கியம் கொஸ்டின் பா இது. கவனிங்க. இல்ல நீங்க எதா இருந்தாலும் ஓப்பனா சொன்னீங்கன்னா அதுக்கேத்தாப்புல கிளாஸ் எடுப்பேன். ரிவிஷன் மாதிரி பண்ணாம கொஞ்சம் என்ன பண்ணுவேன், எனக்கு கொஞ்சம் நிறைய வந்து இன்னும் இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன் நான். ஓகேவா? ஏன்னா எனக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் கொஸ்டின். ஓகே, இது வந்து எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கணும்னு நினைப்பேன் நான். ஃபைன், சரி. ஸோ லெட் அஸ் நாட் டிக் த பாஸ்ட். நம்ம இதுக்கு வந்து வந்துடும். 5C2 equal to 10, 6C2 equal to 15. இப்போ பாருங்களேன், இப்போ சொல்லுங்கப்பா. 8 points are given. How many lines can be drawn? 8C2. பாரு எத்தனை லைன் டக்குன்னு சொல்லிடுறோமா? அதே மாதிரி 10 points are given. How many lines can be drawn? 10C2. 20 points are given. How many lines can be drawn? 20C2. ஓகேவா? So 20C2 190 lines. இப்போ நீங்க எத்தனை கொடுத்தாலும் டக்கு டக்குன்னு சொல்லிடலாமா?
சோ எத்தனை பாயிண்ட் சார் நீங்க கொடுங்க சார், நான் சொல்றேன் சார் நம்பர் ஆஃப் லைன்ஸ் என்னன்னு. ஓகே, நீங்க நம்பர் ஆஃப் லைன்ஸ் என்ன நான் சொல்றேன் சார். ஓகேவா? சரி, this is point number 1. Now to draw a line we need 2 points. To draw a triangle, so இங்க 2 points select பண்ணனும், அங்க எத்தனை points select பண்ணனும்? So 20 points are given. How many triangles can be drawn? அவ்வளவுதானப்பா, இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டா பாருங்க, தானா வரணும்பா. 20 points are given. How many triangles can be drawn? 20C3. 20C3. Is that right? All of you say yes or no? Okay, did you write the heading? Application of combination geometry எழுதிட்டீங்களா? ஓகே, அதுல ஒரு சப் ஹெட்டிங் எழுதிங்க. n points are given. n points are given. அது ஹெட்டிங் எடுத்து ஒரு அண்டர்லைன் பண்ணுங்க. n points are given. இது லாஸ்ட் டேக்கு இது ரெஃபர் பண்ணணும், பண்ணாம கிளாஸ் எக்ஸாம் ஹால்ல போயிடாதீங்க. ஓகே, n points are given. Total number of lines drawn is equal to. Total number of lines drawn is equal to. Total number of lines drawn is equal to. என்னதுமா? Say loudly. What will come? What will come? அவ்வளவுதான். கரெக்டா? Yes. Second point. Total number of triangles can be drawn is equal to NC3. அவ்வளவுதானே? ஓகே, நெக்ஸ்ட் அதுல number of diagonals drawn is equal to. Third point, number of diagonals drawn is equal to. Number of diagonals drawn is equal to. Diagonal என்ன தெரியலப்பா? Okay, now here how, ஐயோ அல்ஸ்டனா அவசரப்பட்டே குமாரே. Now how many diagonals? 2 diagonals. Is that right? For a quadrilateral, how many diagonals? For a pentagon, say loudly. For a pentagon, for a pentagon, பாருப்பா மொத்தம் 10 lines பா, 10 lines. நீங்க உட்கார்ந்து ஆட் பண்ணிட்டுலாம் இருக்க வேண்டாம். பென்டகானுக்கு எத்தனை சைடு? 10 linesல சைட்ஸ் ரிமூவ் பண்ணா மீதி இருக்கல என்ன இருக்கும்? அதான லாஜிக். லாஜிக் என்னப்பா? சைட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டா மீதி இருக்கிறதா டயகனல். தமிழ்ல மூளை விட்டம் சொல்லுவாங்கப்பா. ஓகேவா? சோ சொல்லுங்க பாப்பா. சோ டோட்டல் என்னது? 10 lines. 10 linesல என்ன பண்றோம் நம்ம? 5 sides ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீதி இருக்கிறது என்னது? diagonals. 5 diagonals. அதான லாஜிக். அதே மாதிரி இங்க எத்தனை இருக்கும்? ஹெக்ஸாகான். சொல்லுங்க, கரெக்ட் தானே? 9. எப்படி 9? சார் டோட்டல் 15 lines சார். அதுல 6 என்னது? sides சார். -6 பண்ணானிக்கு என்னது? 9. so total how many diagonals? 9. okay, அப்பனா என்ன பண்ணிருக்கோம்? total number of lines minus number of sides. அதான பண்ணிருக்கோம். is that right? if n points are given, அதாவது 2 points கொடுத்தா ஒரு சைடு தான், 3 points கொடுத்தா 3 sides, 4 points கொடுத்தா எத்தனை சைடு கிடைக்குது? 4 sides, 5 points கொடுத்தா 10 points கொடுத்தா n points கொடுத்தா. சோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறேன் சார், டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து நம்பர் ஆஃப் சைட்ஸ் சப்ட்ராக்ட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? டயகனல்ஸ். சோ நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் இஸ் ஈக்குவல் டு, நீங்களே சொல்லுங்க பாப்பா என்ன ஃபார்முலான்ட்டு? NC2 மைனஸ், அவ்வளவுதானப்பா, நீங்களே ஃபார்முலா சொல்லிட்டீங்களப்பா. NC2 மைனஸ் n, இதுதானப்பா ஃபார்முலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, NC2 இது லாஜிக்கலா டிவைட் பண்றது. நீங்க புக்ல பாத்தீங்கன்னா இப்படி இருக்காது ஃபார்முலா. புக்ல என்ன இருக்கும்னா n into n minus 1 divided by 2 minus n, n square minus n minus 2n divided by n. so n square minus n, sorry minus 3n divided by n, n into n minus 3. இது இருக்கும் ஃபார்முலா. இது ஃபார்முலா. நான் சொல்லி கொடுக்கறது ஃபார்முலா கிடையாது. நான் சொல்லி கொடுக்கறது என்னது? ரியாலிட்டி. இப்படிதான் இது பாரு, இது இதுல இருந்துதான் இது வருது, இதுல இருந்தா இது வருது. எனக்கு இதுதான் புரியுற விஷயம். இதுனா மனப்பாடம் பண்றேன். இது எவ்வளவு லாஜிக்கலா இருக்கு சார். diagonals they are asking sir, what we have to do? We have to find out number of lines sir, minus, அவ்வளவுதானே சார், முடிஞ்சு போச்சு. நம்ம எதுக்கு சார் கஷ்டப்படணும்? do you all agree with me or not my dear? so NC2 minus n. what is it? NC2 minus n. is it clear? எழுதியாச்சா?
இப்போ அடுத்த முக்கியமான ஒரு செக். லுக் அட் திஸ். இப்ப நான் எதுக்கு இதுக்கு டைம் எடுத்து சொல்லிட்டேன்னா ரொம்ப முக்கியம் இந்த பாயிண்ட். ஓகே, நம்ம இந்த பார்ட் நீங்க எழுதுறீங்கல்ல, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, வரும் ஜாக் பாட்டு தான். நான் லுக் அட் திஸ். சோ இங்கேயும் 5 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு, இங்கேயும் 5 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. ஆனா இந்த 5 பாயிண்ட்ஸ்ல நம்ம எத்தனை லைன் டிரா பண்ணலாம்? 10. பாருங்க நான் இங்க எத்தனை டிரா பண்ண முடியுதுன்ட்டு. 1 2 3 4 5 6 7 8 தான் டிரா பண்ண முடியுது. இங்கே அதே 5 பாயிண்ட்ஸ் இருக்கு. Here also we have got 5 points, but I can draw only 8. May I know the reason? 3 points are collinear. 3 points are collinear. நான் இப்ப இதனுடைய கான்செப்ட் சொல்ல விரும்பல, ஏன்னா டைம் இல்லை நமக்கு. நான் இதுக்கு ஒரு ஃபார்முலா மட்டும் சொல்லிடுறேன். ஒன்னும் இல்லப்பா, 3 points are collinear. If the 3 points are non-collinear, if all the 5 points are non-collinear, na 5C2ன்றுவோம், 5C2ன்றுவோம். ஓகே, n points are non-collinear, NC2ன்னு சொல்லிடுவோம். ஆனா இங்க என்ன ஆயிடுச்சு? 3 points are collinear. சோ அப்படின்னா என்ன சார் வரும் ஆன்சர் அப்படின்னு நினைக்க எழுதுங்க. ஹெட்டிங் எழுதுங்க. In n points, அடுத்த ஹெட்டிங். In n points, if r points are collinear, 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 then first step, total number of lines drawn. Total number of lines drawn. ஒன்னும் இல்லை, இங்க பாருங்க நான் சொல்ற ஃபார்முலா எழுதிங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? டோட்டல் n lines n points வச்சுங்களேன். I am going to assume all the points are non-collinear points. All the points are non-collinear points. அப்படின்னா NC2. All the points are non-collinear NC2. கரெக்டா இல்லையா? ஆனா அதுக்கப்புறம் நான் ரியலைஸ் பண்றேன், ஐயோ r points collinear. அந்த collinear மூலியமாட்டு நம்மளால இத்தனை லைன் டிரா பண்ண முடியாது. So I committed a mistake. minus RC2. அதுக்கப்புறம் இன்னொன்னு இருக்கு, ஆனா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண முடியாது நம்மளால. பிகாஸ் த்ரூ collinear point I can draw one line. collinear point மூலமாட்டு at least one line I can draw. Is that right, my dear? So NC2 minus RC2 plus 1. NC2 minus RC2 plus 1. Okay. Now let me ask you the question. In 20 points, if 7 points are collinear, then how many lines can be drawn? அவ்வளவுதான்பா. 15 points, 7 points are collinear. What will come? One more confirm. கவலைப்படாதீங்க. Second, அதே இதுல இன்னொன்னு செகண்ட் பாயிண்ட். இதுக்கு நீங்களே சொல்லுங்க பாப்போம். Total number of triangles drawn is equal to. Total number of triangles drawn is equal to. நீங்களே சொல்லுங்க ஃபார்முலா. Say loudly, man. Again, once again. Again. Wrong. Plus 1 will not come. Yeah, சொல்லுங்க. எப்பா, through collinear points no triangle can be drawn. அறிவாளிங்களா? இப்போ ஒரு 4 பாயிண்ட் கொலினியரா இருக்குன்னா ஒரு லைன் என்னால டிரா பண்ண முடியும். அதனால தான் பிளஸ் 1 போட்டிருக்கேன். இப்போ 3 பாயிண்ட் இதெல்லாம் கொலினியர்ல. சோ இதுல என்ன ட்ரையாங்கிள் ஒண்ணு ஒரு லைன் டிரா பண்ண முடியுமா? ஒரு ட்ரையாங்கிள் டிரா பண்ண முடியுமா? என்ன பண்ண முடியாதுல்ல. நோட் சி கொலினியர் பாயிண்ட்ல இப்போ சாரி நான் கொலினியர் போட்டேன். இதுல எனக்கு யாரெல்லாம் ட்ரையாங்கிள் டிரா பண்ணி தரீங்களோ அவங்க எல்லாம் பெரிய ஆள்பா. ஜித்துப்பா சொல்லுங்கப்பா. இதுல எனக்கு ட்ரையாங்கிள் இந்த 3 பாயிண்ட் யூஸ் பண்ணி ட்ரையாங்கிள் டிரா பண்ணிதா சொல்லுங்க. Now draw a triangle. 3 points are given. சும்மா இஷ்டத்துக்கு சார் நாங்க இப்படி எல்லாம் டிரா பண்ணோம் சார் சொல்லக்கூடாது. எனக்கு இந்த 3 பாயிண்ட் வெர்டெக்ஸா வச்சு வெர்டெக்ஸா வச்சு ட்ரையாங்கிள் டிரா பண்ணு. ஓகே, எஸ், கேன் யூ டு இட்? அதனாலதான் பிளஸ் 1 ஆட் பண்றது இல்ல.
ஓகேவா? அதனால பிளஸ் ஒன். அங்க என்னத்துக்கு பிளஸ் ஒன் ஆட் பண்றோம்? த்ரூ த கொலினியர் பாயிண்ட்ஸ் ஒன் லைன் கேன் பி ட்ரான். லாஜிக் புரியுதா? லாஜிக் புரியுதா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகே கைஸ், யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் மை டியர்? சோ ரொம்ப சீக்கிரம் வராரு. ஓகே, now is it clear my dear? Okay, next. சரி, எனக்கு இன்னொன்னு சொல்லுங்க. இதை நோட் பண்ணிச்சுங்க. இது 5 பாயிண்ட் முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட், I think a circle can, you know it right, 2 circles intersected how many points? Correct இல்லையாப்பா? Okay, now write down n circles, ஐயோ sorry, point of intersection of n circle is equal to point of intersection of n circle is equal to point of intersection of n circle is equal to point of intersection of n circles is equal to. Okay, now listen here. 2 சர்க்கிள் இருந்ததுன்னு நினைக்க 2 பாயிண்ட் தான். 3 சர்க்கிள் இருந்தா எத்தனை பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகுது? 1 2 3 4 5 6. 4 இருந்ததுன்னு வச்சுங்களேன் 24 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். 5 இருந்ததுன்னா இது போயிட்டே இருக்கும். ஓகேவா? Is it clear all of you? 24 பாயிண்ட்ஸ், அதாவது கம்மியாக தான் கிடைக்கும். சாரி, 12 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்படி இருக்கு அப்படின்னு நினைக்க நம்ம ஒவ்வொரு வாட்டி ட்ரா பண்ணலாம் கற்றுக்க முடியாது. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் 10 சர்க்கிள்ஸ் கேட்டாங்க, உட்காந்து ட்ரா பண்ணிட்டு இருப்பீங்களா? அதுக்கு அந்த கொஸ்டின் தூக்கி போட்டு வந்துடலாம். கரெக்டா? நான் ஒரு ட்ரிக்கு தரேன், எழுதுங்க. சூப்பர் ட்ரிக்கு. NP2, அவ்வளவுதான். NP2 அவ்வளவுதான். சரி, இப்ப சொல்லுங்க. இப்ப எனக்கு டக்குன்னு சொல்லுங்க பாருங்க. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் 10 சர்க்கிள்ஸ் 90. கரெக்டா? 90. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் 20 சர்க்கிள்ஸ் 380. கரெக்டா இல்லையா? இப்ப எத்தனை பாயிண்ட் கொடுத்தாலும் எத்தனை சார் நீங்க கொடுங்க சார் சர்க்கிள், நான் சொல்றேன் சார் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். கரெக்டா இல்லையாப்பா? எஸ். ஃபைன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், now let me ask you one question. To draw parallelogram என்ன வேணும் நமக்கு? 2 horizontal lines, 2 vertical lines. திரும்ப சொல்லுங்க, என்ன வேணும்? 2 horizontal lines, 2 vertical lines. Once again you tell me what is it? 2 horizontal lines, 2 vertical lines. Okay, 2 horizontal lines, 2 vertical lines. Write down. Last but not least, there are m horizontal lines. There are m horizontal lines, horizontal parallel lines. There are m horizontal parallel lines. There are m horizontal parallel lines intersecting with there are m horizontal parallel lines intersecting with n vertical parallel lines. There are m horizontal lines intersecting with n vertical parallel lines. Clear? Then number of parallelograms can be drawn is equal to therefore number of parallelograms can be drawn is equal to நீங்களே யோசிச்சு சொல்லுங்க. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. நீங்களே யோசிச்சு சொல்லுங்களேன். Tell me. Okay, tell me my dear. Shh, please. இப்ப உங்களுக்கு லாஜிக் புரியுதா இல்லையா? There are m horizontal parallel lines. கரெக்டா? There are n vertical parallel lines. இதெல்லாம் பசில்ல கேட்பாங்க, ஞாபகம் இருக்காப்பா? ஓகே, இதுல எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னு கண்டுபிடி, எத்தனை ரெக்டாங்கிள் இருக்குன்னு கண்டுபிடி, அந்த மாதிரி क्वेश्चंस இருக்குல்ல, அதேதான். எத்தனை parallelogram இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. To draw parallelogram we need 2 horizontal and 2 vertical parallel lines. சொல்லுங்க பாப்பா, என்ன வரும்?
அவ்வளவுதானம்மா, முடிஞ்சு போச்சு இல்ல சார். there are m horizontal lines sir, out of m I need 2 sir, and n vertical lines sir, out of n I need 2 sir. MC2 into NC2 அவ்வளவுதான் சார். புரிஞ்சதா இல்லையாப்பா? MC2 into NC2, answer is over. Now tell me, there are 5 horizontal parallel lines and 6 vertical parallel lines. Total number of parallelograms can be drawn is equal to another. அவ்வளவுதான் ஆன்சர். எப்படி முடிஞ்சதா? இது குயிக்கா முடிஞ்சிருச்சா? இஸ் இட் கிளியர் ஆல் ஆஃப் யூ? ஓகே, நெக்ஸ்ட். நான் ஒரு சம் இப்போ பர்முடேஷன்ல ஒரே ஒரு பார்ட் மட்டும் பண்ணல, அதை நான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு நம்ம நியூமெரிக்கல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ரேங்க் பத்தி கேள்விப்பட்டிருக்கப்பா? ரேங்க் ஆஃப் த வேர்டு, ரேங்க் ஆஃப் தி வேர்டு தெரியுமா? ஓகே, ரேங்க் ஆஃப் தி வேர்ட் கண்டுபிடிச்சிருவோம். இது வரைக்கும் क्वेश्चन வந்தது இல்ல. ஓகே, லிசன் ஹியர். ரேங்க் ஆஃப் தி வேர்ட். ஓகே கைஸ், ஏதாவது ஒரு வேர்ட் சொல்லுங்க ரிப்பீட்டேஷன் இல்லாம. ரிப்பீட்டேஷன் இல்லையா? TABLE. ஓகே, ஓ 5 லிட்டரா? ஓகே, பரவாயில்ல. டேபிள். ஃபைன். இது எப்படி ரேங்க் கண்டுபிடிப்பீங்க? ஃபர்ஸ்ட் ஆல்பாபெட்டிக்கல். ஓகே, ஆல்பாபெட்டிக்கல் எனக்கு என்ன வரும் சொல்லுங்க? ABELT. அப்புறம் ரிவர்ஸ்ல, இப்ப ரிவர்ஸ் எழுதணுமா? TLEBA. ஓகே, நான் எனக்கு தெரியல உங்க மெத்தட் என்னன்னு. சரி, நான் ஒன்னு சொல்லி தரேன். ஓகே, எனக்கு தான் ஒருத்தனும் போன் பண்ண மாட்டேன்றான். என்ன தவிர இந்த கிளாஸ்ல எல்லாரும் பிஸியா இருக்கீங்க. ஆளுக்கு போன் வந்துகிட்டே இருக்குது, மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. எனக்கு ஒருத்தம் கிடையாது. வரும்போதே துட்டு கொடுத்துட்டு வந்துறீங்களா? ஒருவா நான் கிளாஸ்ல இருப்பேன், அப்படியே எனக்கு போன் பண்ணிட்டு, அப்பதான் நான் பிஸியா இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். கவனிங்க. ஃபைன். எனக்கு இந்த மெத்தட் வந்து வேஸ்ட் மெத்தட். நான் இப்ப சொல்றேன் நான் உங்களுக்கு. கவனிங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இது எல்லாத்துக்கும் நான் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வேண்டி இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாம் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கும் புரியும், நான் மேத்தமெட்டிக்ஸ்க்கும் புரியும். அந்த மாதிரி. ஓகே, அந்த மாதிரி தான் எதுவும் சொல்லிக் கொடுப்பேன். கவனிங்க, டேபிள். ஃபைன். டோட்டல் how many letters? டோட்டல் how many letters? 5 letters. நான் ஒரே ஒரு சம் தான் போடுவேன், இன்னொரு சம் நான் கொடுப்பேன், நீங்க ஆன்சர் சொல்லணும். ஓகே, டோட்டல் how many letters? அப்படின்னா என்ன பண்ணுங்க? ஸ்டார்ட் வித் 4 factorial. ஓகேவா? 6 லெட்டரா இருந்தா இதுல ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. கரெக்டா? 7 லெட்டர்ஸா இருந்தா அதுதான் லாஜிக். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னப்பா இருக்கு? T. ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? T. Now right hand side of T, how many letters which are less than T? How many letters which are less than T? Say loudly man. How many letters which are less than T? Sir, இருக்கிற எல்லாமே T விட கம்மியா தான் சார் இருக்கு. Less than T க்கு அர்த்தம் என்னன்னா before T. Less than T க்கு அர்த்தம் என்னது? Before T. How many are there? Say loudly, how many are there? Into 4 பண்ணிக்கோ. T cancel பண்றேன். Next letter is what? Right hand side of A, how many letters which are less than A? Say loudly. சார் ஏ தானே சார் ஃபர்ஸ்ட் லெட்டர், அதுக்கு லெஸ் than A வரதுக்கு வாய்ப்பே இல்லை சார். போட்டுக்கோ 0, கட் பண்ணிக்கோ. அப்புறம் என்னது? B. ரைட் ஹேண்ட் சைடு தான் செக் பண்ணோம். ஓகே, how many letters are there less than B? Right hand side of B. போட்டுக்கோ 0, போச். நெக்ஸ்ட் L. ஹெட்போன்லாம் கழட்டிட்டு கிளாஸ்ல உட்காருங்கப்பா. What about E?
அதை விட்டுருங்க, அப்படியே விட்டுருணும், அவ்வளவுதான். லாஸ்ட் இது அப்படியே விட்டுருங்க. ஆன்சர் வந்துருச்சு, அவ்வளவுதான். இதான் ஆன்சரு. 4 factorial into 4, 24 4s are 96. 96 plus 1 plus 1, 98. புரியுதா? லிசன் ஹியர். இது 0, இது 0 பா. 96 plus 1 plus 1. ஏய், இவ்வளவுதான் ஆன்சர். ஓகே. ஓகே, இனஃப். ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா. கவனிங்களா? எல்லாத்துக்கும் இதோட ஆன்சர் ஞாபகம் இருக்கும். ஜெனித். ஜெனித் பண்ணிருக்கீங்களா இல்லையா? புக்ல இருக்கா? 616. இதுதான் இதோட ஆன்சர். செக் பண்ணிடலாமா? நான் இந்த ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் அரேஞ்ச்மெண்ட்ல எதுவும் கிடையாது. எப்படி அரேஞ்ச் பண்ணுங்க, அப்படி அரேஞ்ச் பண்ணுங்க, அதெல்லாம் கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மெத்தட். ப்ளீஸ் ப்ளீஸ் லிசன் ஹியர். கவனிங்க கவனிங்க. ஃபர்ஸ்ட் நான் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணல. டோட்டல் how many letters? நான் என்னமோ தப்பு பண்ணிருக்கேன். நான் எல்லாம் கரெக்டா எடுத்தேன். 4 factorial into 4 தானே? அப்புறம் என்னது? 3 factorial, 2 factorial, 1 factorial, 0 factorial. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம். ஓகே, ஜெனித் தானே? கரெக்ட் தானே? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன வரும்? இல்ல கரெக்ட் தான். நான் தான் தேவையில்லாம குழப்பிட்டேன். 5 factorial. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். Is it clear? Okay. First letter is what? Z தான் லாஸ்ட் லெட்டர். சோ இருக்கக்கூடிய எல்லா லெட்டருமே எதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல தான் இருக்க போகுது? Z க்கு லெஃப்ட்ல தான் இருக்க போகுது. அப்ப என்னது? கட் பண்ணிக்கோ. வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்னதுமா? E 0. நெக்ஸ்ட் என்னதுமா? N. எத்தனை லெட்டர் லெஸ் than N ரைட் சைடுல? ஐயும் ரைட் ஹெச்சும். கரெக்டா? N கட்டு. I H இருக்கமா? H T-க்கோ அவ்வளவுதான். அப்படியே 0 விட்டுருங்க. Now 5 factorial is 120, 125 are 600 plus 0 plus 12 plus 2 plus 1 plus 1 என்ன வருது? 616. அதான ஆன்சர் போட்டுருந்தேன் நாம ஏற்கனவே. ஓகே, லிசன் ஹியர். இது கம்ப்ளீட்டா ப்ராப்ளம்ல இருந்து டிட்டாச் பண்ணி கண்டுபிடிக்கிற மெத்தட். கம்ப்ளீட்டா டிட்டாச் ஆயிடும். ஓகே, இப்படி இருந்தா இப்படி, அப்படி இருந்தா இப்படி, அந்த கதெல்லாம் கிடையாது. கம்ப்ளீட்லி டிட்டாச்டு. ஓகே, எஸ். கேன் யூ ப்ளீஸ் கிவ் மீ யுவர் ஸ்கேனர்? இன்னைக்கு வேற கண்ணாடியை கொண்டுட்டு வரல. என்னத்த ரீட் பண்ண போறோம் தெரியல. நினைச்சேன் கேப்பீங்கன்ட்டு. ஓகே, அங்க வேர்டு ரிப்பீட்டேஷன் என்ன பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. நான் லுக் அட் திஸ். எஸ், இனஃப் இனஃப் இனஃப். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவையில்லை. சோ அது ஒரு இல்லாட்டி குறையா போயிடும். ரிப்பீட்டேஷன் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருப்போம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவையில்லை. பாயிண்ட் நம்பர் 1 நான் சொல்லி தரேன். பானா கவனிங்க. பட் வெளியில யார்ட்டையும் சொல்லியும் கொடுத்துட்டு இருக்காதீங்க. கவனிங்க. சரி, நான் ஒரு வார்த்தை எடுத்துக்கிறேன். குலு குலு. Repetition இருக்கா? Okay, let me take this word. Okay. Okay, enough.
Total how many letters? Total how many letters? What will start? Unnecessary அந்த மெத்தட்ல லீக் பண்ணக்கூடாது. கத்துக்கிட்டு அப்படியே விட்டுருங்க. எக்ஸாமுக்கு தேவைப்படாது. இது உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு. இல்லாட்டி நம்ம இதை திரும்ப இன்னொரு பார்க்கும்போது சரி ப்ரிப்பேர் பண்ணும்போது ரிப்பீட்டேஷன் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு நமக்கே கொஸ்டின் கேட்டுட்டு இருப்போம். ஸோ ரிப்பீட்டேஷன் வந்தால் இதுதான் பண்ணணும், அவ்வளோதான். அப்போ சப்போஸ் ஞாபகம் இல்லைனா கூட சார் சொல்லி கொடுத்துட்டாரு, பரவாயில்ல இருக்குது ஒரு மெத்தட் இருக்குன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடுத்தது பண்ணிடுவீங்க. அதுக்காண்டி மட்டும் தான் சொல்லி தரேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நாட் நீடட். நவ் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னதுப்பா? ஜி. Is there is any letter which is less than E? How many letters are less than E? Only one. Equal கிடையாது, நான் கிடையாது, less than சொன்னேன் நான். E மட்டும் தான் இருக்கு. அப்ப எத்தனை லெட்டர்? அப்புறம் listen here. அதுக்குள்ள எத்தனை ரெபிடேஷன் இருக்கு? By 2 factorial into 2 factorial. Is that clear all of you? Repetition தான் டிவைட் பண்ணலப்பா. Okay, next G cut. Google. O-O-G-L-E. Now right hand side of O, how many letters which are less than O? All 3 letters G, L, E எல்லாமே என்னது? Less than O. So என்ன பண்ணுவீங்க? Divided by? Very good. 2 factorial into ஒரே 2 factorial தானே வரும். G தான் ஒன்று கட் ஆயிடுச்சு இல்லப்பா. அப்படி இங்க ஒன்று தானே ரிப்பீட்டேஷன். இப்போ O கட் ஆயிடுச்சு. Is that correct all of you? திரும்ப அதே லெட்டர் தான், அதனால திரும்ப 3 தான். இங்க டிவைடட் பை வருமா வராதா? வராது. ஏன்னா இங்க எதுவுமே ரெபிடேஷன் கிடையாது. நெக்ஸ்ட் G ஒரே ஒரு லெட்டர் தான். நெக்ஸ்ட் L ஒரே ஒரு லெட்டர் தான். லாஸ்ட்ல 0 ஃபேக்டர் அப்படியே விட்டுருங்க. ஆன்சர் அவ்வளவுதான் வந்துச்சு. 88 நினைக்கிறேன். நினைக்கிறேன் பாருங்க. அவ்வளவுதான். ரெடியா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 88. இப்ப நான் கொஸ்டின்ஸ் கேட்கிறேன். ஆர் யூ ஆல் ரெடி டு ஆன்சர் தி கொஸ்டின் மை டியர்? சரி, இது வரைக்கும் நீங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் போதுமான்னு கேட்டா இது போதும். நான் கேட்கிற கேள்விக்கு உங்களுக்கு எக்ஸாம்ல வர கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்றதுக்கு இதுக்கு மேல எதுவும் தேவையில்லை. நவ் May 2024 question. சீமா, பாரதி, பிரியங்கா, குஷ்பு, லலிதா. இருக்கிறத சும்மா பாம்பன் நேத்து அழுதுருப்பாங்க, நீங்க திரும்ப திரும்ப பாவம். ஓகே, லிசன் ஹியர். Seema, Bharti, Priyanka, Kushbu and Lalita are 5 speakers. Total how many speakers? 5 speakers. The number of ways in which, please keep quiet. The number of ways in which Seema will always speak before Bharati shall be. Seema will always speak before Bharati. Now listen here. பேர் என்னமா? சீமா, பாரதி, பிரியங்கா, குஷ்பு, லலிதா. ஓகே, இனஃப். கவனிங்க. சீமா ஆல்வேஸ் ஸ்பீக்ஸ் பிஃபோர் பாரதி. ஃபர்ஸ்ட் இது என்ன சாப்டர்னு சொல்லுங்க. பர்முடேஷனா காம்பினேஷனா? என்ன அரேஞ்ச்மெண்ட்? we are arranging the speakers. Therefore it is what? Permutation. Is it clear all of you? It is what? Permutation. அது டிசைடடா? சரி சார், நீங்க இந்த மெத்தட சொல்லியே தரல சார், கரெக்டா இல்லையா? சொல்லி கொடுத்துருக்கேன். எந்த மெத்தட் இது? அது கிடையாது. பர்டிகுலர் டுகெதர். வெரி குட். பர்டிகுலர் டுகெதர் தான் ரைட் ஆன்சர். சீமாவும் பாரதியும் டுகெதர் தான். ஏன்னா எப்படி சொல்லுங்க? சீமா ஆல்வேஸ் ஸ்பீக்ஸ்
before B, before Bharti. Okay, Seema always speaks before Bharti. அப்பனா அந்த ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கணும்ல, particularly together. நான் சொன்னது மாதிரியே பண்ணீங்கனாலே வேலை முடிஞ்சிடும். ஓகே, அப்ப என்னது? These two are together. Now tell me what is the answer? 4 factorial into 4 factorial தான். 2 factorial will not come. ஏன் சொல்லுங்க? அந்த அரேஞ்ச்மெண்ட் ஆல்ரெடி இருக்கு. சீமா பார்த்தி, சீமா பார்த்தி அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இப்படிதான் வரணும். பார்த்தி சீமா வராது. அப்படின்னா அந்த 2 factorial will not come. Only what is the answer? அவ்வளவுதான். சூப்பரா சொல்லிட்டீங்களா? அவ்வளவுதானே. டைப் ரெகக்னைஸ் பண்ணீங்களா? வேலை முடிஞ்சதா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A team of 3 persons is to be constituted from a group of 2 men and 3 women. So ஒரு group என்ன இருக்கு? ஒரு குரூப்ல 2 men, men 2, women 3. ஓகே, கமிட்டில குரூப் எத்தனை பண்ணணும்? 3 பேர் கமிட்டி பண்ணணும். ஓகே, in how many ways can this be done if these teams would consist 1 men and 2 women? இவ்வளவு கஷ்டமான கேள்வியில வந்தா நீங்க எப்படி ஆன்சர் பண்ணீங்கன்னு தெரியல. The committee should contain 1 men, 2 women. இவ்வளவு கஷ்டமான கேள்விகளை நீங்க எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? சொல்லுங்க. 2C1 அவ்வளவுதான் 6. அவ்வளவுதான் ஆன்சர். கரெக்டா இல்லையா? அவ்வளவுதான். சரி, நெக்ஸ்ட். May 24ல கூட எல்லா क्वेश्चனும் போடுறேன். ஏதாவது ஒண்ணுத்துக்கு நீங்க ஆன்சர் பண்ணலன்னா பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க. In how many distinct permutation of the letters in Mississippi? நேத்து இதே சமயம் போட்டோம். ஏன்னா நான் பர்முடேஷன் மிசிசிப்பி எல்லாம் போடவே மாட்டேன். I do not come together. Question இதான். I do not come together. I is not together. பேலன்ஸ் இருக்க அரேஞ்ச் பண்ணுங்களா? சொல்லுங்க பாப்பா. டோட்டல் என்னது? 7 4. Is that right? 7 4. So first என்ன வரும்? 7 factorial into 8p4 divided by 4 factorial 4 factorial 2 factorial. செக் பண்ணுங்க என்ன வருதுன்னு. 8p4 எவ்வளோ? 8 into 7 into 6 into 5 1680 into 5040 1680 into 5040 divided by 24 divided by 24 divided by 2 எவ்வளோ? 7000. வெரி குட். கடல்லே இல்ல, கடல்லே இல்ல இல்ல. ஓகேவா? நம்ம போட்டது ரைட்டா தப்பா? ரைட்டா தப்பா? நான் லிசன் ஹியர். இங்க என்ன இஷ்யூ வரும்னு சொல்றேன் பாருங்க. லுக் அட் திஸ். ஆல் ஆஃப் லிசன் ஹியர். ஆக்சுவலா வந்து நீங்க இந்த சம் இருக்குல்ல, நாட் டுகெதர், நம்ம நேத்து போட்டதெல்லாம் 2 தான். 2 பேர் இருந்தா பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? இதே இது வந்து நாட் டுகெதர் சொல்லியிருக்காங்க, நெவர் டுகெதர் சொல்லல. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. நேத்து அதான் ஸ்டார்ட் பண்ணோம், அதை அப்படியே விட்டுட்டேன் நான். நெவர் டுகெதர், நாட் டுகெதர், ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. நெவர் டுகெதர் அப்படின்னு நினைக்கி, நோ 2 ஐஸ் ஆர் டுகெதர் நினைக்கி நெவர் டுகெதர். 2 ஐ கூட பக்கத்துல பக்கத்துல வரக்கூடாது. ஆனா இங்க என்ன சொல்லிருக்காங்க? ஐஸ் ஆர் நாட் டுகெதர், ஆல் த ஐஸ் ஆர் நாட் டுகெதர். அப்படின்னு என்னது? 2 ஐ ஒன்னா வரலாம், 3 ஐ ஒன்னா வரலாம், 4 ஐ தான் ஒன்னா வரக்கூடாது. ஓகேவா? இங்க நோ 2 ஐஸ் ஆர் டுகெதர் சொல்லல. அப்படின்னா ஏதாவது கொஞ்சம் கேர்ஃபுல்லா எப்பவுமே சொல்ற கேளுங்க. நம்ம மிஸ்டேக் பண்ணா மட்டும்தான் ரெக்டிஃபை பண்ண முடியும். அதுக்காண்டி தான் கமிட் பண்ணிச்சு. ஸோ நாட் டுகெதர் அப்படின்னு நினைக்க என்ன பண்ணோம்? டோட்டல் மைனஸ் டுகெதர். ஓகேவா? டோட்டல் பாருங்க. டோட்டல் how many letters? Divided by 4 factorial 4 factorial 2 factorial. Is that right? Is 11 factorial. Minus together. Together என்னதுப்பா? 7 correct, நீங்க தான் correct. 8 factorial 4 factorial divided by what? 4 factorial 4 factorial 2 factorial. செக் பண்ணுங்க. 11 factorial.
அதாவது 8 ஃபேக்டர்ல இருந்து 40,320 40,320 into 9 into 10 into 11 போடுங்க. 40,320 into 11 sorry into 9 into 10 into 11 அப்படி போடுங்க. 40,320 into 9 into 10 into 11 divided by 24 divided by 24 divided by 2 34,650 minus 40,000 இப்ப பாருங்க 4 factorial கட்டு கரெக்டா? yes. now 8 factorial வந்து 40,320 மா 40,320 divided by 48 8 minus 840 33,810 ஆப்ஷன் டி இருக்குது. புரியுதா உங்களுக்கு? சோ அந்த வித்தியாசத்தை மட்டும் கரெக்டா தெரிஞ்சுங்க. யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி டிஃபரன்ஸ். ஓகே, டுகெதர் மைனஸ் பண்ணிடணும். நாட் டுகெதர் வந்துச்சு அப்படின்னு நினைக்க என்ன பண்ணணும், டோட்டல்ல இருந்து டுகெதரை மைனஸ் பண்ணிடுங்க. ஓகே, நோ டூ ஐஸ் ஆர் டுகெதர் நான் சொன்ன மெத்தட். 2 ஐ கூட ஒன்னா இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொன்ன மெத்தட். ஓகே, நேற்று அதனாலதான் நம்ம வந்து நோ டூ பாய்ஸ் ஆர் டுகெதர் நீங்க வேற ஒரு ஆன்சர் சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? அப்ப நான் நெவர் ஆரம்பிச்சேன், டக்குன்னு எப்படி மிஸ் பண்ண தெரியல. ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். இது தேர்ட் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின் என்ன வந்திருக்குன்னு பாருங்க. அவுட் ஆஃப் 7 கான்சனன்ட்ஸ் அண்ட் 4 வவல்ஸ் அவங்க கொடுத்திருக்காங்க. எத்தனை கான்சனன்ட்ஸ்? 7 கான்சனன்ட்ஸ், வவல்ஸ் 4. அவுட் ஆஃப் 7 கான்சனன்ட்ஸ் and 4 vowels, how many words of 3 consonants and 2 vowels can be arranged? 3 consonants and 2 vowels. How many words can be formed? That is the question. Tell me, what is it? Say loudly, what is it? Into 5 factorial. ஏன் சொல்லுங்க? ஆக்சுவலா அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 5 letter word தான் கேட்டிருக்காங்க. 5 letters word to be arranged. First what you have to do? நேத்து ஒரு வார்த்தை சொன்னேன், permutation. Sorry, permutation is nothing but selection and arrangement. This is what I told you. நான் first 5 letter select பண்ணிக்கிறேன். 5 letter select ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? அவ்வளவுதான் ஆன்சர். So 7C3 into 4C2 into 5 factorial. So 7C3 என்னதுமா? 21 35 35 into 6 210 into 120 25,000. ஓகே, ஆப்ஷன் சி. சரி, ஜனவரி 25 இப்ப 4 கொஸ்டின் நம்மளால ஆன்சர் பண்ண முடியுதுல்லப்பா. யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். நான் என்ன சொன்ன உங்ககிட்ட, நான் எல்லாத்தையும் ஆன்சர் பண்ண முடியும்னு சொன்னேன்ல. இப்போ ஒண்ணு இல்ல, நான் சொல்லி கொடுத்தாலும் கொடுக்கட அந்த அந்த எல்லாமே நம்ம பண்ணதுல இருந்து வருது. ஏதாவது எக்ஸ்ட்ரா வந்திருக்கா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாம் அது உள்ளதா இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. In how many ways 5 doctors எழுதிங்க பாப்பா. டாக்டர்ஸ் மட்டும் நம்ம எப்படி என்னோட ஸ்டைல்ல எழுதுங்க. டாக்டர்ஸ்னு போட்டு 5 போடுவோம்ல பிராக்கெட்ல, அந்த மாதிரி போடுங்க. In how many ways 5 doctors, 4 professors, 6 auditors, okay, can be seated in a row. அப்படின்னா என்ன அர்த்தம்? அரேஞ்ச்மெண்ட் ஆயிடுச்சு, லீனியர் அரேஞ்ச்மெண்ட். can be seated in a row so that all persons of the same professions are together. அப்பா எவ்வளவு கஷ்டம். all profession of the same, sorry, all persons of the same professions are together. What is the answer? அப்படியே தான் கொடுத்திருக்க ஆன்சர். மல்டிப்ளை கூட பண்ணி கொடுக்கல. புரியுதா? 5 factorial into 4 factorial into நேத்து செஷன் வர்த்தா இல்லையா? இப்ப நம்ம பண்ணதுல கரெக்டா இல்லையா? நம்ம ஒரு 2 hours 3 hours பண்ணிருக்கிறோம். கடகடன்னு ஆன்சர் பண்ண முடியுது. திஸ் இஸ் த வே ஆஃப் ப்ரிப்பரேஷன். என்னன்னா, எனக்கு கிளாஸ்ல சால்வ் பண்றதுக்கு டைம் இல்லை. இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அப்படியே தரவாயிட்டு தான் வெளில போவீங்க. புரியுதா? அதனாலதான் உங்களை கொஞ்சம் ஒர்க் பண்ண சொல்றேன். ஓகே, சோ உங்களால பண்ண முடியுதா இல்லையா? நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்த கொஸ்டின். இந்த இதுல வந்து மொத்தம் 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்ம லெட் அஸ் ட்ரை எல்லா 5 கொஸ்டின்ஸ் வெறும் ஒரு 2 மணி நேரத்துல நம்மளால சால்வ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஒரு 2-3 hours செஷன்ல 5 கொஸ்டின் சால்வ் பண்ண முடியுதா பார்ப்போம். 1 சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இது என்ன பேனலாமா?
A panel has total of 11 members, including 5 males, 6 females. எப்படி எழுதணும் தெரியல? Male 5, females 6. எழுதிக்கங்க. Find out number of ways of picking. அப்படின்னா என்ன அர்த்தம்? Selection of picking. அப்படின்னா கீழே எழுத போறீங்க என்னன்னு, ரைட்டா? 2 males and 3 females. 2 males, 3 females. சொல்லுங்க ஆன்சர். அவ்வளவுதான். 5C2 into 6C3. 5C2 is 10. 6C3 is 15. 150. 150யா? தப்பா சொல்லிட்டேனா? 6C3 என்னது? ஓ 20. சாரி 20. 200. வந்துச்சா? சோ 5ல எத்தனை क्वेश्चन சால்வ் பண்ணிட்டோம்? 2 questions. Is that right? Now you understand நம்ம கரெக்டான ரூட், சூப்பர் ரூட் இல்ல, பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்கோமா? அதுக்கு நான் திரும்ப சொன்னேன், நான் பண்ணதை மட்டும் பண்ணுங்க போதும்ட்டு, எக்ஸ்ட்ரா எதுவுமே தேவைப்படாது. ஆனா நான் சொல்றது கரெக்டா பண்ணும். நெக்ஸ்ட், in how many ways can 13 balls be arranged? Okay, 13 balls be arranged. If 4 of them are black, 6 are red, 5 are white. சொல்லுங்க பாப்பா, எத்தனை black? 4 black, அப்புறம் 6 red, 5 white. இதை அரேஞ்ச் பண்ணணும். ஓகே, டோட்டல் எத்தனை பால்? ஆன்சர் என்னது? கரெக்ட், क्वेश्चन தப்பு, ரைட். இதுக்கு 1 மார்க் கொடுத்தாங்க. சாரி. ஆக்சுவலா டோட்டல் என்னது? 15. ஆனா இங்க 13. ஓகே, நம்ம 15 பால் அரேஞ்ச் பண்ணிப்போம். ஏன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எதுல எத்தனை பால்னு கொடுக்கல. அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஆன்சரு நான் சொல்ல கேளுங்க. பட் அதுவும் இல்ல, ஆப்ஷன்ல இல்ல. ஏன்னா முன்னாடி இதை டிஸ்கஸ் பண்ணோம். கரெக்ட். அவுட் ஆஃப் 15, 13 டு பி அரேஞ்ச்ட். கரெக்டா இல்லையா? அவுட் ஆஃப் 15, பட் ஆன்சர் இஸ் நாட் yet ஓவர். பால்ஸ் ஆர் ஐடென்டிக்கல். கரெக்டா இல்லையா? சைஸ் ஐடென்டிக்கலா தானே இருக்கணும். ஸோ அப்படின்னா என்ன வரும்? டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல், 6 ஃபேக்டோரியல், 5 ஃபேக்டோரியல். இது வரணும். இதை நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க. புரியுதா? பால்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் பா, அது ரிப்பீட்டேஷன்ஸ் தானே பாது. ரிப்பீட்டேஷன்ஸ் வந்து என்ன பண்ணணும்? அந்த மிசிசிப்பி பண்ற அதே கதை தான் இதுவும். மிசிசிப்பி வந்த கதை தான். என்ன எழுதுவீங்க பாருங்க. இது 4 பிளாக்னு பதிலா பி 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 பி, ஆர் 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 ஆர், டபிள்யூ 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 டபிள்யூ. ஸோ மொத்தம் 15. அப்படின்னா லெட்டர்ஸ் ஆர் ரிப்பீட்டட். அந்த கான்செப்ட் தானே இங்கே வரணும். ஸோ 15ல 13 அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி பண்ணணும். ஆனா எனக்கு தெரிஞ்சு இதுலயும் ஆன்சர் வரல. ஓகே, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. ஃபைன், லுக் அட் திஸ். அவங்க பாருங்க 13 ஃபேக்டோரியல் கொடுத்துருக்காங்க பாருங்க. அவங்க டோட்டல் 15 பால்ஸே கிடையாது, அங்க இருக்கிறது 13 பால்ஸ் தான். இங்க ஆட் பண்ண என்ன வருது? 4, 6, 3. கரெக்டா? அப்படின்னு இங்க ஏதோ தப்பு பண்ணிருக்காங்க. 4, 6, இது 5 ஒயிட்டுக்கு பதிலா 3 ஒயிட். ஓகேவா? சரி, ஃபைன், பரவாயில்ல. சோ பண்ணிட முடியுது. ஆனா இப்போதைக்கு ஞாபகம் வச்சுங்க, ஐடென்டிக்கல் பால்ஸ் வரும்போது ஐடென்டிக்கல் டிவைடட் பை பண்ணணும். இஸ் தட் கிளியர்? பட் இட் இஸ் வெரி சிம்பிள். இஸ் தட் கிளியர் all of you? So 3 questions we could answer. Next, in how many ways can an interview panel of 3 members be formed from 3 engineers? எழுதுங்க. engineers 3 எப்படி எழுதணும் தெரியல? engineers 3, 2 psychologists 2, managers 3. இன்டர்வியூ பேனல் எவ்வளவு பேர் இருக்கணும்? 3 பேர். அதாவது இன்டர்வியூ பேனல் 3, அதாவது கமிட்டில 3 பேர் இருக்கணும். ஓகே, क्वेश्चन சொல்றேன் பாருங்க. அந்த பேனல்ல அட்லீஸ்ட் 1 engineer must be included. At least 1 engineer must be included. Listen here. At least 1 engineer must be included. Okay. Now, எப்படி கொடுத்துருக்காங்க? இன்ஜினியர் எவ்வளவு பேர்ப்பா? சைக்காலஜிஸ்ட் இதுதானே இருக்கு. Now listen here. ஓகே, இது நமக்கு புது சம் தான்.
இது நம்மளுடைய புது சம். ஆனா நான் காலையில போட்ட மெத்தட்ல கொண்டுட்டு வந்துட முடியும், நாட் அ பிக் டீல். பட் இதுக்கு ஷார்ட்கட்னு வரும்போது புதுசு தான். ஓகேவா? அட்லீஸ்ட் ஒன் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் மைனஸ் நன். ப்ராபபிலிட்டியில கூட பண்ணிருப்பீங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் அட்லீஸ்ட் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் நன். அந்த லாஜிக் தான். அட்லீஸ்ட் ஒன் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் மைனஸ் நன். இங்க நமக்கு என்ன தேவை? அட்லீஸ்ட் ஒன் இன்ஜினியர். அட்லீஸ்ட் ஒன் இன்ஜினியர். டோட்டல் என்னப்பா? 3 + 2 5 + 3 8. 8ல எவ்வளவு பேர் தேவை? மைனஸ் நோ இன்ஜினியர் அப்படின்னா 5C3. அந்த 3 பேர் இதுல இருந்து மட்டும் தான் வருவாங்க. டோட்டல் மைனஸ் நோ இன்ஜினியர்ஸ் குரூப் கழிச்சு நினைக்க ஒரு இன்ஜினியர் வந்துருவாங்க. So 8C3 56, 5C3 10. Answer is what? 46. Answer is what? 46. சரி சார், எனக்கு இந்த ஸ்ட்ரைக் ஆகல சார், எக்ஸாம்ல ஏதோ வரல, ஆனா நீங்க எனக்கு சொல்லி கொடுத்துருக்கணும்ல சார். நான் சொல்லி கொடுத்துட்டேன் ஏற்கனவே. எப்படி பாருங்க, நம்ம மெத்தட்ல போடலாம். அதாவது இந்த ஃபார்முலா இல்லாம நான் சொல்லி கொடுத்தல அந்த மெத்தட்ல போடலாம். பேனல் எவ்வளவு பேர் இருக்கணும்? டோட்டல் how many engineers? And non engineers? இதுதான். தனித்தனியா பிரிக்க வேண்டாம். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பேனல்ல ஒரு இன்ஜினியர் வரணும்னு சொல்லியிருக்காங்க, அட்லீஸ்ட் ஒன் இன்ஜினியர். மத்தவன் ஏன் வந்தாலும் கவலை கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ணலாம், இன்ஜினியரை தனியா பிரிச்சுக்கிட்டு மீதி என்ன பண்ணலாம், நான் இன்ஜினியர் கொண்டுட்டு போலாம். பேனல் should contain at least one engineer. அப்ப என்ன வரும்? 1. Is that right? If there are one engineer, if there is one engineer, 2 non-engineers. இதானப்பா? I think answer என்ன வரும் சொல்லுங்க பாப்போம். 3C1 into 5C2 plus 3C2 into 5C1 plus 3C0 into 5C0. So 30 plus 15 plus 1. என்ன வருது ஆன்சர்? அதே ஆன்சர் தானே வருது. உங்களுக்கு எதுவுமே மிஸ் பண்ணல, நானு கவலையே படாதீங்க. ஃபுல் கவரேஜுக்காக வேண்டிதான் வந்து நான் நிறைய சம்ஸா என்ன பண்றேன், ஓரலாவே பேசிட்டு இருக்கேன். ஓகேவா? எந்த பார்ட்டியும் உங்களுக்கு மிஸ் பண்ணல. இப்படி போடு, அது லைட்டா அப்படி போட்டுங்க. ஓகேவா? ஐ திங்க் அது வந்து உங்களுக்கு எப்படி நினைக்கு கொஞ்சம் லென்த்தியா இருக்கும். இது தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் ட்ரிக், வேற ஒண்ணும் இல்ல. இஸ் இட் கிளியர்? பட் யூ குட் சால்வ் இட். ஆம் ஐ ரைட்? உங்களால சால்வ் பண்ண முடியாது இல்ல. இங்க இருக்கக்கூடிய ஒரே ஐடியானது நான் இன்ஜினியர்ஸ் ஒரு குரூப், இன்ஜினியர் ஒரு குரூப், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் அடுத்ததுக்கு நீங்க ஆன்சர் பண்ணீங்களா? சோ 4 questions. 5th one பாருங்க. A committee of 3 members is formed from 3 women, 5 women 3 men. எப்படி எழுதணும் தெரியல? women 5, men எவ்வளோ? 3. கமிட்டில 3 members இருக்கணுமா? கமிட்டி members how many? கமிட்டி members 3. எனக்கு ஒரு எல்லாம் புரியலையே. If consist, okay, it consists of at least 2 members who are women. At least 2 women இருக்கணும்பா. ஆன்சர் சொல்லுங்க பாப்பா. At least 2 women. So the committee can have what? 2 women or 3 women. At least 2, not 2 or more la. So 2 women or 3 women. ஏன்னா maximum 3 தான் இருக்க முடியும். அவ்வளவுதான் ஆன்சர். What is the answer? Plus 30 plus 10 40. ஆன்சர் என்னது? 40. எப்பா very able to solve all the questions. நான் கடைசி 2 attempt எடுத்து பண்ணேன். மொத்தம் 9 questions. 9க்கு 9 நம்மளால பண்ண முடியுது. ஒழுங்கா கவனிச்சிருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே கரெக்டாவே சொல்லி கொடுத்தாச்சு. இதுதான் எக்ஸாமுக்கு வருதுன்னு சொன்னேன். எக்ஸாமுக்கு என்ன சொன்னனோ அது மட்டும் தான் உள்ள இருக்குது. ஓகே, நான் சொன்னேன் உங்களுக்கு இந்த ரேங்க்ல வந்து ரிப்பீட்டேஷன்லாம் வந்தது இல்லை, உங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்றேன்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணேன். எக்ஸாமுக்கு வரவும் வராது, புரியுதா உங்களுக்கு? வரவும் வராது, ரேங்கே ரேரா தான் வரும். அதுல ரிப்பீட்டேஷன்லாம் சான்ஸே கிடையாது. ஓகேவா? நான் உங்களுக்கு வரும்னு சொல்லிடுவேன், வரது வாய்ப்பு இருக்குன்னா. இப்ப அதுக்கு முன்னாடி உள்ள அட்டெம்ப்ட்லாம் ஜியோமெட்ரி வந்துருச்சு. ஓகேவா? இப்போ உங்களோட வேலை என்னன்னா பாஸ்ட் இயர் क्वेश्चंस ஃபுல்லா என்ன பண்ணணும், பெர்முடேஷன் காம்பினேஷன் சால்வ் பண்ணணும்.
அக்காண்டி நான் பண்ணது எல்லாத்துலயும் வந்து என்ன பிரச்சனைனா, see listen here, I covered the syllabus. நான் ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணிட்டேன். ஆனா எது முக்கியம்னா பிராக்டிஸ். அது பிராக்டிஸ் நீங்க தான் பண்ணணும். ஓகே, நமக்கு அந்த டைம் இல்லாதனால. இல்லாட்டி நான் என்ன பண்ணுவேன், ஒரு மணி நேரம் சைட்ல உட்காந்து நீங்க பாட்டு பண்ணிக்கிட்டே இருந்து டவுட் கேளுங்கன்னு சொல்லுவேன். எனக்கு அந்த 1 மணி நேரம் வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு அன்னைக்கு தேவையில்லாம லெக்சர் ட்ராக் ஆகும். ஆஃப்டர் த கிளாஸ் ஒரு 1 hour, ஒரு 1.5 hours கொஞ்சம் அந்த பாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து விவித்சுல்லா வச்சிருக்கீங்க இல்லையா, அதெல்லாம் எடுத்து உங்களால சால்வ் பண்ண முடியுதா இல்லையான்றது மட்டும் ஒரு வாட்டி உங்களை நீங்களே செக் பண்ணீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் டிஸ்கஷன்ல இருந்து சால்வ் பண்ணுங்க. டிஸ்கஸ் அண்ட் சால்வ், உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நீங்களா சால்வ் பண்ணணும். கிளியர்? எஸ். ஸோ தட்ஸ் ஆல் வித் அவர் பர்முடேஷன். நான் இதோட பர்முடேஷன் நிறுத்திக்கிறேன், ரொம்ப நேரம் அதை பண்ணிட்டு இருக்க முடியாது. ஓகே, டைம் என்னமாவது? 10. ஓகே, 10 ஆயிடுச்சு. ஓகே, listen here, it is 10. ஓகே ஃபைன். ஸோ நம்ம காம்பினேஷன் நான் 1 மணி நேரம் தான் டைம் வச்சிருந்தேன், பட் 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. லெட் இட் பி. பட் வி கவர்ட் as per our requirement. And look at this, my dear listen here. Wait. திரும்ப சொல்றேன்பா, கொஞ்சம் சீரியஸா இருங்க. உண்மையில நல்ல அதாவது நல்ல ஒரு பிரைட்டான ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எல்லாருமே. ஓகே, நான் எப்போ சொல்றதா, இந்த ஜென்ரேஷன் எங்களெல்லாம் விட பெரிய அறிவாளிங்க நீங்க எல்லாம். தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ரொம்ப நல்ல பசங்களா இருக்கீங்க, பயங்கர டிசிப்ளின்டா இருக்கீங்க, அட்லீஸ்ட் இப்போ வரைக்கும். ஓகேவா? டிசிப்ளின் அர்த்தம் என்னன்னு அன்னைக்கு அவ்வளோ பெரிய டிஸ்டர்பன்ஸ் இல்லை கிளாஸ்ல. ஓகே, அவ்வளோ பெரிய டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்லை. அந்த ஆட்டிடியூட் ஒரு மாதிரிலாம் இருக்கு, அந்த மாதிரிலாம் டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்லை. உண்மையிலேயே ரொம்ப நல்ல பிள்ளைங்களா இருக்கீங்க. ஒரே ஒரு டிராபேக்கு, கொஞ்சம் கரெக்டாக என்ன பண்ணிடுங்க, நான் சொல்ற விஷயங்கள் டிராபேக்னு சொல்ல முடியாது, எனக்கு தெரியல. நான் நம்புறேன் நீங்க படிக்கிறீங்கன்ட்டு, அது டிராபேக்னு என்னால சொல்ல முடியாது, எனக்கு தெரியல. ஓகே, தெரியாத விஷயத்தை பத்தி நம்ம பேசக்கூடாது. ஸோ ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, படிக்கிறீங்களா இல்லைன்னு நீங்களே செக் பண்ணிக்கோங்க. இந்த நான் சொன்ன வேலையை கரெக்டா பண்ணுங்க. நான் திரும்ப சொல்றேன், அட்லீஸ்ட் இப்போது வந்து நான் என்ன சொல்றேன், ஓகே, ஐ டோன்ட் நோ வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன். எனக்கு புதுசா சொல்ற மாதிரியே இருக்கு எல்லா விஷயங்களும். உங்களுக்கு அந்த ஜாமெட்ரி எல்லாம் பார்க்கும்போது வந்து புதுசா நீங்க ஷாக் ஆகுறீங்க. ஓகே, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இங்க பாருங்க, இதெல்லாம் எப்படின்னா, நான் எல்லா லெக்சரும் இன்ட்ரெஸ்டிங்கா போகும், ஜாலியா போகும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சில லெக்சர்ஸ் கொஞ்சம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரொம்ப இதாக தான் டைட்டா தான் போகும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி மெத்தட்ல ஐ டோன்ட் நோ, இது ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்களா இருக்கும் எனக்கு தெரிஞ்சேன்னா. நான் எப்பவுமே டேபிள்ல தான் போடுவேன். நான் உட்காந்துட்டு இது பண்ண மாட்டேன், உட்காந்துட்டு வேர்டிங்ல எழுதுறதோ இல்லை மற்றதெல்லாம் கிடையாது. எல்லாம் டேபிள்ல தான் போடுவேன். காம்பினேஷன்ஸ் டேபிள்ல போடுவேன். பர்முடேஷன் இப்போ என்ன சொல்லி கொடுத்தோம் அதுதான் மெத்தடு. ஓகே, நீங்க யூடியூப்ல போனா கூட இதே ரிஃப்ளெக்ஷன் தான் இருக்கும். யூடியூப்ல அதே சினிமா தியேட்டர் எக்ஸாம்பிள் தான் இருக்கும். ஏன்னா அந்த ஒரு எக்ஸாம்பிள்ல நம்மளால என்ன பண்ண முடியும், ஃபுல் பர்முடேஷனை கவர் பண்ண முடியும். ஒன் எக்ஸாம்பிள் இஸ் மோர் தென் இனஃப். ஒரே ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஒரு கிளாஸ் எதா இருந்தாலும் சரி, இப்போ நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் லெக்சர் அட்டன் பண்ணீங்கன்னு வச்சுங்க, என்ன ஆகும்னா, ஒரு டாபிக் இப்போ சென்ட்ரல் டெண்டன்சி டிஸ்பர்ஷன் டோட்டல் 14 மணி நேரம் டாபிக்னு வச்சுக்கோங்க. டோட்டல் 12-14 மணி நேரம் போகும். அதில் நான் எவ்வளோ நேரம் இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுப்பேன்னு சொல்லுங்க. 8 hours போடும். ஆனா 4 hours இருக்குல்ல, நான் ஒரு சம் கூட கிளாஸ்ல போட மாட்டேன். ஒரு சம், ஒரு எம்சிக்யூ கிளாஸ்ல சால்வ் பண்ண மாட்டேன். சால்வே பண்ண மாட்டேன். அந்த 4 hours நான் உட்காந்துட்டு இருப்போம், மற்றவங்க எல்லாம் சால்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபுல் புக்கை முடிச்சிருவாங்க, அவ்வளவுதான். அந்த 4 hours மீதி இருக்க 4 hours என்ன நடக்கும், புக்கு முடிஞ்சிருக்கும், ஸ்கேனர்ல பாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருக்கும், எல்லாம் முடிச்சுட்டு வெளில போயிடுவாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. திஸ் இஸ் த ஸ்டைல். ஓகே, அதனாலதான் வந்து ஃபவுண்டேஷன் ஷுட் பி வெரி ஸ்ட்ராங். லைக் இந்த டாபிக் எதுக்கு படிக்கிறோம், ஏன் படிக்கிறோம் தெரிஞ்சிருச்சுனாலே நம்மளால என்ன பண்ண முடியும், ஈஸியா உள்வாங்கிக்க முடியும். ஓகே, ஐ ஹோப் நம்ம பர்முடேஷன் காம்பினேஷன் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இப்ப என்னென்ன டாபிக்லாம் படிச்சிருக்கிறோம், இன்டகிரல், டிஃபரன்சியேஷன், லிமிட்ஸ், செட் ரிலேஷன்ஸ், பர்முடேஷன் காம்பினேஷன். கரெக்டா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஐ திங்க் 4, 3, 7, 4 கிட்டத்தட்ட 11 மார்க், 12 மார்க் முடிச்சிட்டோம். இந்த 12 மார்க் நிறைய பேர் ஸ்கிப் பண்ண மார்க். அட்லீஸ்ட் ஒரு 5 மார்க் நம்ம சேவ் பண்ணமா இல்லையா அந்த ரிட்டர்ன்ல? ஐ எம் நாட் கோயிங் டு சே 12 out of 12. 12 out of 12 பண்ணிடலாம். இந்த லெக்சர் வச்சு 12 out of 12 எடுக்கலாம். இஃப் யூ ஆர் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இஃப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங், அவங்களுக்குலாம் எடுக்கலாம். ஈவன் த worst case scenario, அட்லீஸ்ட் 0 இடத்துல வந்து நம்ம 5 to 6 ஆக்கிருக்கோமா இல்லையா, +5 + 6 ஆக்கிருக்கோமா இல்லையா, அதை மட்டும் சொல்லுங்க. In 2 days 0ல இருந்து +5 + 6, இட்ஸ் a very good thing. இப்போ நான் இப்போ என்ன பண்ண போறேன், சீக்வென்ஸ் அண்ட் சீரீஸ். சீக்வென்ஸ் அண்ட் சீரீஸ் எல்லாத்துக்கும் ஈஸி நினைச்சிட்டு இருப்போம்ல.
ஓகே, அப்படியே நினைச்சிட்டு இருங்க. நீங்க ஒரு மெத்தட்ல பண்ணுவீங்க, நான் அப்படியே ட்விஸ்ட் பண்ண போறேன். ஓகே, நான் திரும்பவும் சொல்றேன், எதுவும் எழுத மாட்டேன், ஃபார்முலா கூட யூஸ் பண்ண மாட்டேன். நீங்களா ஃபார்முலா யூஸ் பண்றீங்கல்ல, மோஸ்ட்லி நான் ஃபார்முலாவே யூஸ் பண்ண மாட்டேன். 90% வித்தவுட் ஃபார்முலா ஒன்லி சீக்வென்ஸ் அண்ட் சீரிஸ் we are going to solve. நாளைக்கு டைம் வேல்யூ ஆஃப் மணி இல்ல, மேத்தமெட்டிக்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ், லிசன் ஹியர், தயவு செஞ்சு மிஸ் பண்ணாம வந்துருங்க. ஏன்னா மேத்தமெட்டிக்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் மை ஸ்டைல் ஆஃப் டீச்சிங் இஸ் ஃபார்முலா இருக்காது, கால்குலேட்டர் மட்டும்தான் இருக்கும். ஆனா எனக்கு புக் வேணும், எனக்கு புக் வேணும். எல்லாரும் ஒரே புக், யார்கிட்ட எல்லாரும் காமனாட்டு ஒரு புக் இருக்கா சொல்லுங்க. அதுல ரொம்ப கம்மியா இருக்குப்பா. வேற அதர் than ஸ்டடி மெட்டீரியல், ஸ்கேனர் எல்லாத்துக்கிட்டே இருக்கா? எவ்ரிவன் ஹேவ் இட். ஸோ ப்ளீஸ் டுமாரோ யூ பிரிங் ஸ்கேனர். என்னால கொஸ்டின் ரீட் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு இங்க சால்வ் பண்ணணும். நான் எல்லாமே என்ன பண்ணுவேன் அன்னைக்கு, வெறும் கால்குலேட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். ஃபார்முலாவே இருக்காது, ஃபார்முலாவே இருக்காது. நிறைய ட்ரிக்ஸ் ஹேக்ஸ் தான். இன்னைக்கு இப்போ கூட வெறும் ஹேக்ஸ்ல தான் ஃபுல்லா சீக்வென்ஸ் அண்ட் சீரிஸ் முடிக்க போறோம். அடுத்தது நாளைக்கும் ஃபுல்லா ட்ரிக்ஸ் அண்ட் ஹேக்ஸ் தான். ரெடியா இருந்துக்கங்க. ஓகே, இப்போ நிறைய ட்ரிக்ஸ் ஹேக்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கும், பட் வேற வழி இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஒரே நாள் எல்லாத்தையும் பண்ணும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். நீங்க வீட்டில் போய் திரும்ப என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், இல்லாட்டி பிரோஜனம் இருக்காது. ஓகே, so we'll meet after the break. Now time is 10:15, right? Okay, 10:10. Okay, we'll meet at 10:45. Okay, bye.